குட் மார்னிங் டு ஆல். ஸோ கேட்குதா நான் பேசுறது? வாய்ஸ் கிளியராக இருக்கா? ஓகே. நமக்கு வந்து ஏபிபி கிளாஸ்க்கான ஃப்ரீ செஷன் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் நமக்கு ஒரு சிலபஸ் தான் வந்து போலீஸ் தமிழ்நாடு போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர். ஸோ அதில் எல்லா போர்ஷனுமே படிக்கணுமா அப்படின்னா ஸ்பெசிஃபிக் போர்ஷன்ஸ் மட்டும் தான் நம்ம படிக்கணும். அதில் வந்து இன்னைக்கு நம்ம வந்து இன்வெஸ்டிகேஷன் அந்த சாப்டர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்வெஸ்டிகேஷன் இன் போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர். ஸோ இந்த ஏபிபி எக்ஸாமுக்காக நம்ம அதை பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த ஏபிபி ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாம் இருக்கீங்களா மார்னிங் செஷனில்? ஏன்னா நோட்ஸ் சொல்கிறேன் நான். ஸோ உங்களுக்கு எப்படி சொல்லணும், மெதுவாக தான் நான் சொல்லுவேன். அது ஓகேவா? நீங்கள் எழுதுவீங்க அப்படின்றதுக்காக மெதுவாக சொல்கிறேன். ஓகே. ஸோ இன்வெஸ்டிகேஷன். ஸோ இந்த இன்வெஸ்டிகேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இன் கிரிமினல் ப்ரொசீஜர்ஸில் நம்ம ஆஃப்டர் எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் இல்லையா? ஸோ ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம எஃப்ஐஆரில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டோம். ஸோ ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இது வந்து நம்ம ப்ராக்டிக்கலி தெரிஞ்ச விஷயம். இப்போது வரக்கூடிய அஃபென்சஸ் பொறுத்த வரைக்கும் 2 வகையான அஃபென்சஸ் வந்து ஜென்ரலி இருக்குது. அது என்ன மாதிரியான அஃபென்சஸ்னால், ஒன்று காக்னிசபிள் கேசஸ், இன்னொன்று நான் காக்னிசபிள் கேசஸ் அப்படின்ட்டு. இந்த காக்னிசபிள் கேசஸ் நான் காக்னிசபிள் கேசஸ் அப்படின்ற பொழுது வரக்கூடிய இன்ஃபர்மேஷன் தகவலை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான எஃப்ஐஆர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் என்ன அப்படின்றத அந்த செக்ஷன்ஸ்லேயே நமக்கு என்ன பண்ணிட்டாங்க, டிஃபரன்ஸ் பண்ணிட்டாங்க. அதாவது இந்த செக்ஷன் படி, செக்ஷன் 173 படி நீங்கள் ஒரு காக்னிசபிள் இன்ஃபர்மேஷன் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ப்ரொசீஜர்ஸ் தான் ஃபாலோ பண்ணணும். இதுவே ஒரு நான் காக்னிசபிள் கேசஸ் ஆகிருந்துச்சு அப்படின்னா செக்ஷன் 174 ப்ரொசீஜர்ஸ் படி தான் நீங்கள் அந்த இன்ஃபர்மேஷனை ரிசீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷனை பொறுத்த வரைக்கும் ப்ரொசீஜர் வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. ஸோ நமக்கு ஆல்ரெடி இந்த சிஆர்பிசி அண்ட் பிஎன்டபிள்யூஸ்லாம் நம்ம படிச்சிருக்கோம். இப்போ இன்ஃபர்மேஷன் ரிசீவ் பண்ணிட்டாங்க. இப்போது அந்த வரக்கூடிய வழக்கு காக்னிசபிள் நான் காக்னிசபிள் இந்த 2 கேட்டகரி சொன்னோம் இல்லையா? இதில் காக்னிசபிள் அஃபென்ஸாக இருக்கும் பட்சத்தில் அந்த போலீஸ் ஆஃபீஸர், அந்த வழக்கை விசாரிக்கக்கூடிய இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் ஆர் எஸ்ஹெச்ஓ எனிதிங் அந்த வழக்கை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ காக்னிசபிள் கேசஸ்க்கு மேஜிஸ்ட்ரேட்டுக்கிட்ட பர்மிஷன் வாங்கிக்கிட்டு தான் இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணணுமா, இல்லை பர்மிஷன் வாங்கலாம் தேவையில்ல, அவர் பாட்டுக்கும் இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணலாமா? இதுவே நான் காக்னிசபிள் கேசஸ்க்கும் இதே கொஸ்டின் தான். ஸோ காக்னிசபிளாக இருக்கட்டும் ஆர் நான் காக்னிசபிளாக இருக்கட்டும், இன்வெஸ்டிகேஷனை பொறுத்த வரைக்கும் பர்மிஷன் நீடடா ஆர் தேவையில்லையா? எனிஒன்? காக்னிசபிளாக இருந்தால் மேஜிஸ்ட்ரேட்டை கண்டிப்பாக பெர்மிஷன் வாங்கணும். நான் காக்னிசபிளாக இருந்தால் தேவையில்லை. இல்லைன்னா டிஎஸ்பி அந்த ரேஞ்சில் பெர்மிஷன் வாங்கணும். ஓகேங்க சார். வேற யாரும்? சேட் பாக்ஸில் கூட கமெண்ட் பாக்ஸில் கூட சேட் பண்ணுங்க. வேற எனிஒன்? சொல்லுங்க ராமச்சந்திரன் சார். அதாவது நான் காக்னிசபிளா இருந்தா கோர்ட்டு கிட்ட பெர்மிஷன் வாங்கணும். அதாவது ஏஜ் ஓல்டு பிளஸ் விமனு இவங்களை அரெஸ்ட் பண்றது இருந்தாலும் டிஎஸ்பி கிட்ட பெர்மிஷன் வாங்கணும்னு இப்போ வந்திருக்கு. அவங்க செஞ்சிருக்கிற அஃபென்ஸ் வந்து லெஸ் தென் 7 years நினைக்கிறேன் மேம். ஓகே. ஸோ நம்ம இன்வெஸ்டிகேஷன் கொஸ்டின் வந்து இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு யார்கிட்ட பர்மிஷனும். ஓகே ஓகே. ஸோ காக்னிசபிள் அஃபென்ஸாக இருக்கும் பட்சத்தில் மேஜிஸ்ட்ரேட்டுக்கிட்ட பர்மிஷன்லாம் வாங்கிக்கிட்டு பண்ணணும் நெசசிட்டி இல்லவே இல்லை. யார் நெசசிட்டி இல்லை அப்படின்னா, இப்போ என்னோட ஜூரிஸ்டிக்ஷனில் ஒரு அஃபென்ஸ் நடந்திருக்குது. அந்த அஃபென்ஸுக்கு வந்து நான் தான் ஆஃபீஸர் இன்சார்ஜ் ஆஃப் த போலீஸ் ஸ்டேஷன், நான் தான் அந்த வழக்கு விசாரிக்கணும். என்னோட லிமிட்டுக்குள்ள அந்த அஃபென்ஸ் நடந்திருக்குது அப்படின்ற பொழுது அந்த வழக்கை விசாரிக்கக்கூடிய ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸராக நான் இருக்கிறேன் அப்படின்னா நான் வந்து மேஜிஸ்ட்ரேட்டிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் நெசசிட்டி இல்லை. ஸோ எனி இன்சார்ஜ் ஆஃப் த போலீஸ் ஸ்டேஷன்
may, without the order of the magistrate, investigate any cognizable case which a court having jurisdiction over the local area within limit of such station. இது எங்கே சொல்லியிருக்காங்க அப்படின்னா செக்ஷன் 175ல சப்செக்ஷன் 1 இன் பிஎன்டபிள்எஸ், சிஆர்பிசியில் செக்ஷன் 156 சப்செக்ஷன் 1. ஸோ காக்னிசபிள் கேஸாக இருக்கும் பட்சத்தில் வித்தவுட் தி ஆர்டர் ஆஃப் த மேஜிஸ்ட்ரேட் இன்வெஸ்டிகேட் எனி காக்னிசபிள் கேசஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அங்கே உனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லியாச்சு. இதுவே நான் காக்னிசபிள் கேஸாக இருக்கும் பட்சத்தில் பர்மிஷன் நீடடானா எஸ். ஸோ இதை எங்கே சொல்லியிருக்காங்க? செக்ஷன் 174 பிஎன்டபிள்எஸ் சப்செக்ஷன் 2, சிஆர்பிசியில் செக்ஷன் 155 சப்செக்ஷன் 2. அப்போ இன்வெஸ்டிகேஷனுக்கு பர்மிஷன் கிராண்டட் அப்படின்ற போர்ஷன்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம், எங்கே உங்களுக்கு ஆரம்பிக்குது அப்படின்ட்டு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ இதோடைய ப்ரொசீஜர் ஏன்னா நமக்கு பிஎஸ்ஓவில் வந்து உங்களுக்கு இன்வெஸ்டிகேஷன் தான் கேட்குறாங்க. அதுதான் ஒரு ஸ்பெசிஃபிக் போர்ஷனில் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த ப்ரொசீஜர்ஸ் வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் பிஎஸ்ஓடைய இந்த இன்வெஸ்டிகேஷன் ப்ரொசீஜர்ஸ்லாம் நீங்கள் வந்து அந்த ஆர்டர்ஸ்லாம் நீங்கள் படிக்கும் பொழுது இது எதோட கனெக்ட் பண்ணி இருக்குது, சிஆர்பிசியோடைய ரிலவன்ட் போர்ஷன் என்ன, அப்போது பிஎஸ்ஓடைய ரிலவன்ட் போர்ஷன் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது பிஎஸ்ஓவில் சாப்டர் 30ல் ஆர்டர் 562 உங்களுக்கு இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்வெஸ்டிகேஷனுக்கான ஆர்டர்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இந்த சாப்டருடன் எதை ரிலேட் பண்ணி படிக்கணும் இன் சிஆர்பிசி அப்படின்னு பார்க்கும்போது அண்ட் பிஎன்டபிள்எஸ் எதை ரிலேட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா செக்ஷன் 176 பிஎன்டபிள்எஸ், சிஆர்பிசியில் ரிலேட்டட் ப்ரொவிஷன் செக்ஷன் 157. ஓகேவா? ஓகே, இப்போ இந்த 176 பார்க்கலாம். இதில் தான் ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ ஒரு இன்வெஸ்டிகேஷன் வந்து எஃப்ஐஆர் வந்து ரெஃப்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம எஸ்பி கிட்ட போவோம். ஓகேவா? இப்போ ரெஃப்யூஸ் பண்ணலாமா அப்படின்னா பண்ணலாம். எந்த சூழ்நிலைகளில் ஒரு எஃப்ஐஆர் ரெஃப்யூஸ் பண்ணலாம்? எஃப்ஐஆர் போட முடியாது அப்படின்னு எந்த சூழ்நிலைகளில் ஒரு எஃப்ஐஆர் போட முடியாதுன்னு சொல்லலாம்? எந்த சூழ்நிலையிலுமே எஃப்ஐஆர் போடக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. ஓகே, வேற யார்? சிவில் டிஸ்பியூட், மேட்ரிமோனியல் டிஸ்பியூட் அது மாதிரி இருந்ததுன்னா எஃப்ஐஆர் போட தேவையில்ல. ஓகே ஓகே. ஸோ இப்போ வரக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன் அது உடனே நான் எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா அது காக்னிசபிள் நேச்சராக இருக்கும் பட்சத்தில் எஸ் கண்டிப்பாக நீ வந்து எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணு அப்படின்றாங்க. ஸோ நமக்கு தெரிஞ்ச விஷயம் ஆல்ரெடி நமக்கு சார் கிளாஸஸ் எடுத்திருப்பாங்க. ஸோ ஆஃப்டர் பிஎன்டபிள்எஸ் அது 3 to 7 வருடத்திற்கு உட்பட்ட அஃபென்ஸாக இருக்கும் பட்சத்தில் நீ ஒரு ப்ரிலிமினரி என்கொயரி கண்டக்ட் பண்ணிக்கோ அப்படின்றாங்க. ஸோ ப்ரிலிமினரி என்கொயரினா என்ன? சிம்பிளாக என்ன இருக்கும், எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு விசாரிக்கிறது மட்டும்தான் ப்ரிலிமினரி என்கொயரியா? நான் இங்கே போகிறேன், ஒரு அஃபென்ஸ் மேட் அவுட் ஆகிருக்கா இல்லையா அப்படின்றது நான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். அவங்க கொடுக்கப்பட்ட இன்ஃபர்மேஷனில் அந்த நேச்சர் வந்து முதல்ல நடந்திருக்குதா? நான் போய் பார்க்கும்போது தான் தெரியுது அது சிவில் டிஸ்பியூட் அஃபென்ஸ் அப்படின்னு தெரியுது. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலைகளில் நீங்கள் இந்த காரணத்துக்காக நான் எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணலை அப்படின்றதுக்கான தனியாக ப்ரிலிமினரி இன்கொயரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஜிஸ்டர் வந்து எல்லா ஸ்டேஷன்லேயும் மெயின்டைன் பண்ணுவாங்க. அதில் அதுக்கான காரணத்தையும் சுப்பீரியர் ஆஃபீஸர்கிட்ட அதுக்கான ரீசனையும் ஆல்சோ இன்ஃபார்மெண்ட் கிட்ட நாங்கள் உங்களுடைய எஃப்ஐஆரை இன்ஃபர்மேஷன் நாங்கள் வந்து எடுத்துக்கல, அதனால நாங்கள் வந்து இன்ஃபர்மேஷன் ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறது இன்டிமேஷன் பண்ணணும். ப்ளஸ் ப்ரிலிமினரி இன்கொயரி கண்டக்ட் பண்ணதுக்கான எல்லா ரிப்போர்ட்டையும் அவங்களுக்கு கொடுத்துடணும். எப்படி ஒரு ஃபைனல் ரிப்போர்ட் வந்து நம்ம அக்யூஸ்டுக்கு கொடுக்குறோமோ, கோர்ட்டில் ரிஜிஸ்டர் சப்மிட் பண்ணுறோமோ, ஸோ அந்த மாதிரி சேம் ப்ரொசீஜர் ப்ரிலிமினரி இன்கொயரி ரிப்போர்ட்டுக்கான ப்ரொசீஜருமே இருக்கும். இன்னொன்று, இப்போ ஒரு எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் வழியாக ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்க, ஒரு இமெயிலில் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்க. கொடுத்ததுலேருந்து 3 நாட்களுக்குள்ள எந்த ஸ்டேஷனில் நீங்கள் இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்களோ அங்கே வந்து நேரடியாக அப்பியரன்ஸ் ஆகி சைன் போட்டோன்னு சொல்கிறாங்க. 3 நாள் கழிச்சு வரவே இல்லை அந்த நபர். அப்போ என்ன பண்ணுவாங்க? அந்த இன்ஃபர்மேஷனை
அது ஒரு காக்னிசபிள் கேசஸ் தான். என்ன நடக்கும்? எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் ஓவரலினா நமக்கு அந்த ப்ரொசீஜர்ஸ் ஓகே தெரியும். எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் மூலியமாக வருது. 3-day ரூல் அப்படின்னு ஒரு கான்செப்ட் உங்களுக்கு 173ல வந்திருக்குது இல்லையா, இன் பிஎன்டபிள்யூஎஸ்ல. ஸோ ஆல்ரெடி கிளாஸஸ் எடுத்திருப்பாங்க. 3 நாள் வரவே இல்லை. அப்போ எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணி ஆகணுமா? எஸ், கம்ப்ளைண்ட் வந்து ரிட்டர்ன்ல கம்ப்ளைண்ட் வீட்டுக்கே போயிட்டு ரிட்டர்ன்ல எழுதி வாங்கிட்டு போனாங்க. அப்படி எங்கே சார் இருக்குது? வித்தின் 3 டேஸ்க்குள்ள வந்து ரிட்டர்ன் இன்ஃபர்மேஷன் வாங்கணும் அப்படின்னு தான் இருக்கு. இப்போ எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணிடணும், பட் 3 டேஸ்க்குள்ள வந்து இன்ஃபர்மேஷன் ரிசீவ் பண்ணணும் வரல. 3 ரிட்டர்ன்ல. டேஸ்க்குள்ள வரல. 3 days ஆயிடுச்சு. ஸோ நம்பர் வரல. ஆஹா மேம், ஆக்சுவலா வர வேண்டிய அவசியம் இல்ல மேம். இப்போ இன்ஃபர்மேஷன் வந்து மொபைல்ல சொல்லிட்டாங்க அப்படின்னா, இன்ஃபார்மண்ட் கிட்ட இவங்க போலீஸ்க்கு இருக்க ஆப்ளிகேஷன் தான், இவங்க தான் போய் ரிட்டர்ன்ல வாங்கினது. யார் ரிட்டர்ன்? போலீஸ் போய் வாங்கணுமா? யார்கிட்ட? இன்ஃபார்மண்ட் கிட்டயா? எஸ் மேம். அப்படி எங்கே சார் இருக்கு போலீஸ் போய் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு? அப்படிதான் மேம் இருக்கு. ஓகே, மற்றவங்க? காக்னிசபிளா இருக்கும் பட்சத்தில் பிரைமா ஃபேஸ் செக் பண்ணிட்டு அதை அவங்க ஃபர்தரா கண்டினியூ பண்ணுவாங்கல்ல. அவங்க வர முடியாத நிலைமைக்கு என்ன காரணம்னு அதை நோட் பண்ணிக்குவாங்க தானே. எஸ். ஸோ த எலக்ட்ரானிக் இன்ஃபர்மேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த 3-day ரூல் அப்படின்றது அப்ளை ஆகும். ஸோ ஆல்ரெடி இதை நிறைய இடங்கள்ல நான் வந்து இதை மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ ரீசெண்டாக தமிழ்நாடுக்குன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு கிரிமினல் ப்ரொசீஜர்ஸ் ரூல் இன் 2025 கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஆல்சோ தனியாக ஒரு சர்க்குலருமே இதுக்காகவே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மே மந்த் 2025 மே மந்த் ஐ திங்க் ஒரு சர்க்குலருமே பார்த்தீங்கன்னா ஒரு கைட்லைன்ஸுமே இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஒரு எலக்ட்ரானிக் இன்ஃபர்மேஷன் எப்படி வந்து நீங்கள் ரிசீவ் பண்ணணும், என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு மெயிலில் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. அது வீடியோ கண்டென்ட்டாக இருக்கலாம், மணி எனிதிங், ஒரு வாய்ஸ் நோட்டாக இருக்கலாம், இல்லை எழுதி கூட அனுப்புகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படி வந்துருச்சு அப்படின்னா அதே மெயிலில் ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஸோ டேட்டில் நீங்கள் வந்து அப்பியர் ஆகணும் அப்படின்ட்டு. அது எப்போ நீங்கள் போய் ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர் நேரடியாக விசிட் பண்ணுவாங்கன்னா, இன்கேஸ் இன்ஃபர்மேஷன் சொல்லக்கூடிய நம்பர் ஃபிசிக்கலி மென்டலி டிசேபிள்டு பர்சனாக இருக்கிறாங்க அப்படின்னா, அந்த சூழ்நிலைகளில் நீங்கள் எஸ்ஹெச்ஓவே டேரெக்டாக போயிட்டு அவங்கள்ட்ட வந்து இன்ஃபர்மேஷன் ரிசீவ் பண்ணிக்கணும். அந்த 3 நாள் வந்து ரூல் அவங்களுக்கு வந்து அப்ளை ஆகாது. அதே மாதிரி சில இந்த உமன்ஸ் எகென்ஸ்டாக இருக்கக்கூடிய சில அஃபென்சஸ் லைக் ரேப் சம்மந்தமான வழக்குகள், இந்த மாதிரியான அஃபென்சஸை பொறுத்த வரைக்கும் இந்த 3-day ரூல் அவங்களுக்குலாம் அப்ளை ஆகாது. அப்ளை ஆகாது. ஸோ இவங்களுமே இப்போ சார் சொன்ன மாதிரி இதுக்குன்னு ஒரு எலக்ட்ரானிக் இன்ஃபர்மேஷன் ஸோ டேட்டில் ரிசீவ் ஆச்சு. ஸோ இன்ன வரைக்கும் அந்த நபர் வந்து வரலை, சைன் போடலை. ஸோ அந்த காரணம் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இதனால நாங்கள் இந்த இன்ஃபர்மேஷனை நாங்கள் எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணலை ஆர் ஃபர்தர் ஆக்ஷன் எடுக்கலன்றதையும் தனியாக அதுக்கான ஒரு ரெஜிஸ்டாரில் மெயின்டைன் பண்ணணும். ஸோ அதான் வந்து டேக்கன் ஆன் ரெக்கார்டு அப்படின்ற ஒரு வேர்டு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து ஒரு 3 நாள் ஆகும் மேபி. எதுக்காக இந்த 3-day ரூல் அப்ளை ஆகுதுன்னா, இப்போ இதுக்கு முன்னாடி சிஆர்பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரியான இந்த டெலிஃபோனிக் கால் மூலியமாக வரக்கூடிய மெசேஜையோ ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணி எஃப்ஐஆர் போகணும்னு நெசசிட்டி இல்லை. பட் இன் சம் ரேர் சர்க்கம்ஸ்டன்ஸில் இது அப்ளை ஆகுது. அப்போ ஒருவேளை எதுக்காக இந்த 3-day ரூல்? மேபி என்ன பர்சன் காணாமல் போயிட்டான்னு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது, 2 நாளாக திரும்பி வீட்டுக்கு வந்துடுறான், அவங்க பொண்ணு வந்துடுறாங்க, இல்லை பையன் வந்துடுறாங்க. ஸோ அது அந்த மேபி அதுக்குள்ளே சால்வ் ஆகிருக்கலாம். சம்டைம்ஸ் அது ஜென்யூனான இன்ஃபர்மேஷனாக கூட இல்லாமல் இருக்கலாம். அப்போ அந்த 3-day ரூல் அப்படின்றது இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் வரக்கூடிய இன்ஃபர்மேஷனை பொறுத்த வரைக்கும் அதை கன்ஃபார்ம் பண்ணுவதற்காகவும் ப்ளஸ் அதோடைய ஃப்ரேமா ஃபேஸியை வந்து என்ஷூர் பண்ணுவதற்காகவும் வச்சுருக்காங்க. அப்போது இந்த கைட்லைன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 8-9 கைட்லைன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த சர்க்குலர் எடுத்து பார்த்தீங்கன்னா. பட் நமக்கு இந்த தமிழ்நாடு கிரிமினல் ரூல்ஸ் ப்ரொசீஜர்ஸ் இருக்கு இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ப்ரொசீஜர்ஸ் இவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருப்பாங்க. பட் அந்த கைட்லைன் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப எலாபரேட்டாக அந்த ப்ரொசீஜர்ஸை நாங்கள் எப்படி பண்ணுவோம், இப்போ தமிழ்நாடு போலீஸில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேஷன்லையும் நாங்கள் இதை கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்றத ஒரு எலாபரேட்டான ஒரு ப்ரொசீஜரையும் ஒரு கைட்லைன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் குரூப்பில் அப்புறம் போஸ்ட் பண்ணுறேன்.
அதை படிங்க. ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம டாபிக் வந்துடலாம். இப்போ இன்வெஸ்டிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணும் இன்வெஸ்டிகேஷன் வரும் பொழுது எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷனை ரெஃப்யூஸ் பண்ணலாமா அப்படின்னா எஸ், ரெஃப்யூஸ் பண்ணலாம். சில காரணங்களுக்காக நான் இன்வெஸ்டிகேஷன் பண்ண தேவையில்லை, நான் பண்ண மாட்டேன் அப்படின்ற ஒரு முடிவுக்கு சோன்சோ ஆஃபீஸர்ஸ் வரலாம். அப்போ இந்த டாபிக்லேருந்து தான் வந்து போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டருடைய இன்வெஸ்டிகேஷன் அப்படின்ற ஒரு சாப்டரே ஆரம்பிக்கும். எந்தெந்த சூழ்நிலைகள் ரெஃப்யூஸ் பண்ணலாம், எந்தெந்த சூழ்நிலைகளில் இன்வெஸ்டிகேஷனுக்கு ஸ்பாட்டில் போகாமல் விசாரிக்காமல் நீங்கள் அந்த வழக்கை கொண்டு போகலாம் அப்படின்ற இந்த பேசிஸ்லேருந்து ஆரம்பிக்குது. அப்போ இதை எனக்கு தெரியணும் அப்படின்னா நான் எந்த செக்ஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னா செக்ஷன் 176 BNWS எனக்கு தெரியணும். இப்போ அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். இப்போது உங்களுக்கு வரக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன், அது வந்து ஓரலாக வருது, எலக்ட்ரானிக்காக வருது, எனிதிங் வருது. அதில் செக்ஷன் 175 BNWSல ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கு அதிகாரம் கொடுத்துருக்காங்க. என்ன அதிகாரம் கொடுத்துருக்காங்க? நீ இன்வெஸ்டிகேஷன் பண்ண மேஜிஸ்ட்ரேட்டுடைய பர்மிஷன் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற அப்படின்னா அந்த வழக்கு சம்பந்தமான எல்லா ரிப்போர்ட்டுமே பார்த்தீங்கன்னா மேஜிஸ்ட்ரேட்டுக்கு நீ சென்ட் பண்ணணும். எந்த ஒரு எவிடன்ஸ் நீ கலெக்ட் பண்ணாலுமே ஸ்டேஷனில் இருக்கணுமான்னு இருக்கக்கூடாது. பட் ப்ராக்டிக்கலாக இதை நம்ம பண்ணுறதில்ல. எல்லா விஷயத்தையுமே நீ மேஜிஸ்ட்ரேட்கிட்ட நீ சென்ட் பண்ணிடணும். அவங்க அதுக்குன்னு ஒரு ஃபார்மும், அவங்க அதுக்குன்னு ஒரு விஷயத்த ரெக்கார்டு மென்ஷன் பண்ணுவாங்க. அதில் எல்லா டீட்டெயிலுமே அவங்க நோட் பண்ணணும். இப்போ எத்தனை மணிக்கு இது கோர்ட்டுக்கு வந்துச்சு, யார் இதை கொண்டு வந்தாங்க, என்ன மாதிரி என்ன எவிடன்ஸ் இங்கே கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டாங்க அப்படின்ட்டு. அப்போ இந்த ப்ரொசீஜர்ஸ் வந்து ப்ராக்டிக்கலி சில ஸ்டேஷன்ஸில் பண்ணுறாங்களா, பண்ணலை. அப்போ அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணும் பொழுது அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரே வந்து ஸ்பாட்டுக்கு போயிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணுற ஸ்பாட்டுக்கு போயிட்டு விசாரிக்கணுமா, இல்லை அவர் மட்டும்தான் செய்யணுமானா இல்லை. அவர் ஒரு எழுத்துப்பூர்வமான ஒரு ரிட்டன் ஆர்டர் அவருக்கு கீழே இருக்கக்கூடிய சபார்டினேட் ஆஃபீஸர்ஸ்க்கு என்ன பண்ணலாம்னா அந்த கிரைம் சீனை போய் விசிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை அலோவ் பண்ணலாம். அப்போ யார் அந்த கிரைம் சீனை வந்து விசிட் பண்ண அதிகாரம் கொண்ட சபார்டினேட் ஆஃபீஸர்ஸ் யார் அப்படின்றத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்களான்னா இல்லை. அப்போ இதை எங்கே போய் சொல்லியிருக்காங்கன்னா பிஎஸ்ஓவில் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அப்போ இங்கே ப்ரொசீஜரை சொல்கிறாங்க. சில அதில் இருக்கக்கூடிய இன்டெப்தான சில கேள்விகளுக்கு பதில் எங்கே இருக்குன்னா பிஎஸ்ஓவில் வந்து இருக்குது. இப்போ சபார்டினேட் ஆஃபீஸர் கூட போகும்பொழுது அங்கே ஸ்பாட்டை விசிட் பண்ணுறாங்க. அக்யூஸ்ட்டை வந்து ஒருவேளை அரெஸ்ட் பண்ணக்கூடிய நெசசிட்டி இருக்குது. அரெஸ்ட் பண்ணலாமானா எஸ், அரெஸ்ட் பண்ணலாம். அங்கே போகும்பொழுது சில எவிடன்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுற மாதிரியான நெசசிட்டி இருக்குது. ஸோ அதை கலெக்ட் பண்ணலாமானா எஸ், நீங்கள் கலெக்ட் பண்ணலாம். அப்போ நீ ஒரு ஸ்பாட்டுக்கு போகும்போது இவ்வளோ அதிகாரம் உனக்கு கொடுத்துருக்கு அப்படின்றாங்க. நெக்ஸ்ட், எந்த சூழ்நிலைகளை ஸ்பாட்டுக்கு போக தேவையில்ல, அதாவது கிளாஸ் ஏல சொல்கிறாங்க. இப்போ அக்யூஸ்டோட நேம் தெரிஞ்சிருச்சு. இப்போ வந்து ராமுன்றவன் என்னை கொண்டுட்டான் அப்படின்னு எனக்கு அக்யூஸ்டோட நேம் வந்து தெரியுது. கம்ப்ளைண்டே வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அவன் தான் அக்யூஸ்டோட நேம். அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் இருக்குது, விட்னஸஸ் வர்றாங்க. அது எல்லாமே ஸ்டேஷன்லேயே வச்சு பேசி முடிச்சிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் அது வந்து ஒரு சீரியஸ் நேச்சர் ஆஃப் அஃபென்ஸாக இல்லை, அது ஸ்டேஷன் பெயிலே விட்டுடலாம். ஸோ இந்த மாதிரியான கேசஸ்க்கு நீ ஸ்பாட்டுக்கு போக தேவையில்லை அப்படின்றத முடிச்சிட்டாங்க. அடுத்து கிளாஸ் பியில் தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். எப்போ ரெஃப்யூஸ் பண்ணலாம், எப்போ இன்வெஸ்டிகேஷனுக்குள்ளே நான் போகாமல் அதை ஸ்டாப் பண்ணலாம். அப்போ ஒன்ஸ் நான் வந்து இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் விசாரணை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அக்யூஸ்டு மேலே there was no sufficient ground made out, அதாவது இவன் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்வதற்கான எந்த ஒரு போதுமான ஒரு சாட்சியமோ எந்த ஒரு முகாந்திரமோ இவனுக்கு எகெயின்ஸ்டா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு முன்னாடி ஒரு ரிப்போர்ட் ஃபைல் பண்ணுவேன் இல்லையா, அதை வந்து க்ளோசர் ரிப்போர்ட் சொல்லுவேன். இதுவே எல்லா முகாந்திரமுமே இருக்கு, இவனுக்கு எகெயின்ஸ்டா எல்லா எவிடன்ஸுமே இருக்கு அப்படின்னா நான் அதை என்னன்னு சொல்லுவேன், ஃபைனல் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லுவேன், நம்ம சார்ஜ் ஷீட் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ நான் ஒன்ஸ் இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணதுக்கு அப்புறம் there was no sufficient ground made out against the accused அப்படின்னு ஒரு க்ளோசர் ரிப்போர்ட் அப்படின்னு ஃபைல் பண்றதுக்கு முன்னாடியே எனக்கு இந்த அஃபென்ஸை பார்க்கும்போதே தெரியுது, இதுக்கு நீங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும்னு தேவையில்லை, நான் இதை ரெஃப்யூஸ் பண்றேன் அப்படின்னா நீங்க பண்ணலாம். அதை தான் கிளாஸ் பியில் வந்து சொல்றாங்க. அப்போ என்ன மாதிரியான சூழ்நிலைகளில் ரெஃப்யூஸ் பண்ணலாம்? ஸோ கிளாஸ் பியில் அந்த அஃபென்ஸ் there was no serious nature of offense ஆக இருக்கும் பட்சத்தில், அப்போ சீரியஸ் நேச்சர் ஆஃப் அஃபென்ஸாக இல்லை அப்படின்னா லைக் வந்து அது ஃபால்ஸான ஒரு கம்ப்ளைண்ட்டாக இருக்குது, அது பார்க்கும்போது கிளியர்லி சிவில் டிஸ்பியூட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலைகளில் போலீஸ் என்ன பண்ணலாம், அந்த இன்வெஸ்டிகேஷன் போகணும்னு தேவையில்லை. அப்போ அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா டைரக்டாக மேஜிஸ்ட்ரேட்டிட்ட இன்டிமேஷன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் யார் இன்ஃபார்மெண்ட்டோ
இன்ஃபார்மேட்டிவும் இந்த காரணத்துக்காக நாங்கள் இன்வெஸ்டிகேஷன் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணலன்றதை இன்டிமேஷன் பண்ணோம். இந்த ப்ரொசீஜர் தான் செக்ஷன் 176 சப்செக்ஷன் 1 கிளாஸ் பிலையும் இதை ப்ரொசீஜருடைய கண்டினியூஷனை செக்ஷன் 176 சப்செக்ஷன் 2லையும் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அப்போ நீ ஒன்ஸ் நீ ஸ்டார்ட் பண்ணலன்னா என்ன ப்ரொசீஜர் அப்படின்றதான் சப்செக்ஷன் 2ல வந்து கொடுக்குறாங்க. அப்போ நீ இந்த கிளாஸ் பி படி நீ வந்து இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணலை அப்படின்னா அதுக்கான காரணம் என்ன, அதுக்கு உங்களுடைய டே டு டே டெய்லி ரிப்போர்ட்டில் நீங்கள் இதை மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் மேஜிஸ்ட்ரேட்டுகிட்ட சென்ட் பண்ணிடணும் வித்தின் 15 டேஸில். எதுக்காக அப்படின்னா இஃப் தேர் வாஸ் நோ சஃபிஷியன்ட் கிரவுண்ட் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக. நெக்ஸ்ட்டு கம்ப்ளைண்ட்டுக்கு அதாவது இன்ஃபார்மேட்டருக்கு இமீடியட்டாக நீங்கள் இதை இன்ஃபார்ம் பண்ணிடணும், நாங்கள் வந்து இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணல, அது இன்வெஸ்டிகேஷனுக்கு ஈடுபடலை அப்படின்ட்டு. அப்போ இதுதான் என்னென்னா ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்கான ஒரு ப்ரொசீஜர்ஸில் சபார்டினேட் ஆஃபீஸர்ஸும் இன்வெஸ்டிகேஷன் விசிட் பண்ணலாம். அப்படி இன்வெஸ்டிகேஷன் ரெஃப்யூஸ் பண்ணலாமல, எஸ் ரெஃப்யூஸ் பண்ணலாம். எந்த சூழ்நிலைகளில் ஸ்பாட்டுக்கு போக தேவையில்லை. இப்போ இது எல்லாத்தையுமே 176 வந்து சொல்லியிருக்கிறாங்க. இப்போது பிஎஸ்ஓ போகலாம். பிஎஸ்ஓவில் ஆர்டர் 562, அதாவது பிஎஸ்ஓ பிடிஎஃப் வச்சுருக்கீங்களா? வாசிக்கிறீங்களா? மேம் 15 டேஸ் எங்கே மேம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க? சப்செக்ஷன் 2ல 15 டேஸ் ஐ திங்க் 14 நாள். ஃபோர்ட்நைட்லி அப்படின்னா 14. FORTNIGHTLY அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா சப்செக்ஷன் 2ல இருக்க. ஸோ அது வந்து 14 நாள் அப்படின்னு சொல்லுவோம் ஃபோர்ட்நைட்லி அப்படின்னா 2 வீக். ஓகேவா சார்? ஓகே மேம். ஓகே. போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர் பிடிஎஃப் இருக்குதா எல்லாத்தையும்? மேடம் குரூப்ல போட சொல்லுங்க மேடம். சார் யாராவது இருந்துச்சுன்னா குரூப்பில் போட முடியுமா? என்கிட்ட புக்கு தான் இருக்குது, குரூப்பில் போடுங்க, எனக்கு அப்போ தான் புரியும். ராமச்சந்திரன் சார், ராமச்சந்திரன் சார், சார் அதை போடுங்களேங்க சார், பிடிஎஃப் கிடைச்சா குரூப்பில். ஓகே மேம், நான் சென்ட் பண்ணுறேன். ஓகே ஓகே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிஎஸ்ஓவில் ஆர்டர் 562 பார்க்கலாம். 157 கிளியரா சிஆர்பிசியில், அதாவது செக்ஷன் 176 கிளியர்லா? கிளியரா? எல்லாம் ரொம்ப தூங்கிட்டு இருக்கீங்களோ காலையில்? சரி ஓகே ஓகே ஓகே, கொஞ்சம் பொறுமையாகவே சொல்கிறேன், மேபி நோட் பண்ணிப்பீங்கன்ட்டு. பிஎஸ்ஓவில் ஆர்டர் 562 ரெஃப்யூசல் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், இதுதான் வந்து டாபிக். ரெஃப்யூசல் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். ஸோ இந்த ரெஃப்யூசல் ஆஃப் இன்வெஸ்டிகேஷனை பொறுத்த வரைக்கும் இது ரிலேட்டடாக செக்ஷன் 157 சிஆர்பிசியில் சப்செக்ஷன் 1 கிளாஸ் பி அப்படின்றது எழுதிக்கோங்க. பிஎன்டபிள்யூஎஸ்ல செக்ஷன் 176 சப்செக்ஷன் 1 கிளாஸ் பி.
சிஆர்பிசியில் செக்ஷன் 157 சப்செக்ஷன் 1 கிளாஸ் பி. அடுத்து 562 என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு எஃப்ஐஆரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டதுக்கு அப்புறம் கூட சில சூழ்நிலைகளில் இந்த மாதிரி சூழ்நிலைகளை நீங்கள் இன்வெஸ்டிகேஷனை ரெஃப்யூஸ் பண்ணலான்றாங்க. ஃபஸ்ட்டு ட்ரிவாலிட்டி, TRI VIA LITY ட்ரிவாலிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா, அது ரொம்ப ரொம்ப மைனர் அஃபென்ஸாக இருக்குது. இது வந்து இப்போ பசங்களாம் வந்து ஏதோ ஒரு கல் விட்டு இறஞ்சிட்டாங்க, ஐ மீன் ஏதோ ஒரு சவத்தை அடிச்சிட்டானுங்களோ, இல்லைன்னா ரொம்ப 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 இன்ஜுரியே இல்லாத ரொம்ப ஸ்மால் ஹார்மாக ஏற்பட்டிருக்கும், ரொம்ப மைனர் அஃபென்ஸாக இருக்குது. இது வந்து ட்ரிவாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இது வந்து சீரியஸ் அஃபென்ஸாக இல்லாத பட்சத்தில், இது ஒரு ஹேபிச்சுவல் அஃபென்ஸாக இல்லாத பட்சத்தில், ரொம்ப ரொம்ப மைனர் அஃபென்ஸாக இருக்கும் பட்சத்தில் இன்வெஸ்டிகேஷனை ரெஃப்யூஸ் பண்ணலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இன்னொன்று சிவில் நேச்சர் ஆஃப் டிஸ்பியூட். செகண்ட் ஒன் சிவில் நேச்சர் ஆஃப் டிஸ்பியூட். ஒரு இன்ஃபர்மேஷன் வருது, அது பியூர்லி சிவில் டிஸ்பியூட்டாக இருக்குது. ஸோ கம்ப்ளைனண்ட் வந்து அதை கிரிமினல் கேஸஸாக கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலைகளில் ரெஃப்யூஸ் பண்ணலாம். அண்ட் தேர்ட் ஒன் சி, பெட்டி தெஃப்ட் கேசஸ். அந்த தெஃப்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ வேல்யூ ப்ராப்பர்ட்டியாக இருக்குது. லைக் ஒரு பிளாஸ்டிக் சேரை திருடிட்டாரு, ஒரு ஓல்டு ஸ்லிப்பரை வந்து திருடிட்டாரு, 2 வெஜிடபிள் வந்து திருடிட்டாரு. ஸோ இந்த மாதிரி வந்து தெஃப்டோடைய ப்ராப்பர் ரொம்ப பெட்டி தெஃப்ட் அஃபென்சஸ் ஆக இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து இன்வெஸ்டிகேஷனை ரெஃப்யூஸ் பண்ணலாம். இதுவே அந்த தெஃப்ட் பண்ண நபர் இஸ் அ கேபிச்சுவல் அஃபெண்டராக இருக்கிற, ரிப்பீட்டடாக அந்த அஃபென்ஸை பண்ணக்கூடிய நபர் அப்படின்னா, அதுக்கப்புறம் அந்த தெஃப்டோட வேல்யூவை பார்த்துட்டு போலீஸ் மஸ்ட் இன்வெஸ்டிகேஷன். ஆனால் அதர்வைஸ் தெஃப்டோடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி லோ. பெட்டி தெஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதுக்கு இன்வெஸ்டிகேஷன் நீடட் ஆனா நோ. மினிமம் 1000 rupees மேம். 1000 rupees வந்து பெட்டி கேசஸ்க்குள்ள, ஐ மீன் 1000 rupeesன்றது பெட்டி கேசஸ்க்குள்ள வந்து அதுக்குன்னே தனியாக ப்ரொவிஷன்ஸ் இருக்கு இல்லைங்க சார். வேல்யூ நமக்கு மென்ஷன் பண்ணலை, இவ்வளோதான் வேல்யூ அப்படின்ட்டு. இவ்வளோ ஐ மீன் இந்த அந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ மென்ஷன் பண்ணல. பட் அந்த கேஸை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப ரொம்ப மைனர் தெஃப்டாக இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான். இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிள் இல்லையா, ஒரு சேரை திட்டான், எங்கள் கடைக்கு வந்து 2 பொண்ணுங்க வந்து 2 காயை தூக்கிட்டு போயிட்டாங்க. ஸோ அந்த வழக்கு பார்க்கும்பொழுதே தெரியுது அது வந்து இட்ஸ் அ வெரி மைனர் தெஃப்ட். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலைகளில் ப்ராப்பர்ட்டி வேல்யூ பொறுத்த வரைக்கும் ப்ராப்பர்ட்டி வேல்யூ இவ்வளோதான் 1500 சொல்லிட்டு மென்ஷன் பண்ணல. ஓகே, அடுத்து இப்போ வந்து ஒரு விக்டிம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இப்போ ஒரு காயம் ஏற்பட்டிருக்கு, அதுதான் வந்து இன்ஃபர்மேஷன், அவங்க தான் தகவல் கொடுத்துருக்காங்க. ஆனால் யார் வந்து எனக்கு காயமாயிருக்கு, யார் அஃபெக்ட் ஆயிருக்காங்களோ அந்த நபர் வந்து நான் ஸ்டேஷனுக்கே வர விரும்பலை, இல்லைன்னா அந்த கேஸை ஃபர்தராக எடுத்துகிட்டு போகவே அவங்க விரும்பலை. ஐ டோன்ட் வாண்ட் டு போலீஸ் ஆக்ஷன், எனக்கு வந்து அந்த போலீஸ் ஆக்ஷன் வந்து எடுக்க வேணாம், இன்வெஸ்டிகேஷன் கண்டக்ட் பண்ண வேணாம் அப்படின்னு அவங்களே வந்து சொல்கிறாங்க.
அட் த சேம் டைம் அந்த கேஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் கேஸாகவும் இல்லை, அது ஒரு மைனர் ஹார்மாக தான் இருக்குது. அது லைக் அவங்க அவங்க வீட்டுக்கும் பக்கத்து வீட்டுக்கும் லைக் அதெல்லாம் அண்ணன் தம்பிக்குள்ள ஒரு பர்சனல் டிஸ்பியூட்டாக தான் இருக்குது. இந்த கேஸை பார்க்கும்போது இந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும்போது இன்வெஸ்டிகேஷன் தேவையில்லை. பட் அதுவே வந்து விக்டிமே நோன்னு சொன்னாலுமே பட் அந்த கேஸ் இஸ் சீரியஸ் நேச்சர் அப்படின்னா அப்போ வந்து ரெஃப்யூஸ் பண்ண முடியாது. பட் விக்டிம் நோ சொல்கிறாங்க, அட் த சேம் டைம் இஸ் அன்இம்பார்ட்டன்ட் கேசஸ் ஆர் மைனர் ஹார்ம் கேசஸ் ஆர் பர்சனல் டிஸ்பியூட் இருந்துச்சு அப்படின்னா மட்டும் இன்வெஸ்டிகேஷன் ரெஃப்யூஸ் பண்ணலாம். இப்போ மைனர் எப்படி சொல்கிறது, அந்த நபர் வந்து ஒரு பப்ளிக் பிளேஸில் அசால்ட் நடந்துட்டுருக்குது, இல்லைனா இந்த இன்சிடெண்ட் வந்து அஃபெக்டிங் த பப்ளிக் ஆர்டரை வந்து அஃபெக்ட் பண்ணுற வகையில் இந்த இன்சிடெண்ட் இருக்குது அப்படின்னா அப்போ விக்டிமே எனக்கு இந்த ஆக்ஷன் தேவையில்லை அப்படின்னு சொல்லாமே ஈவன் இஃப் விக்டிம் இஸ் சைலண்ட், போலீஸ் வில் இன்ட்ரெஸ்ட் த சஃபர், அதாவது அது நடந்திருக்கா நடக்கலைன்றதை ஐடென்டிஃபை பண்ணணும். எக்ஸப்ஷன் சுச்சுவேஷன் மட்டும்தான். பட் அதர்வைஸ் விக்டிம் எனக்கு இல்லைங்க ஃபர்தர் ஆக்ஷன் தேவையில்லை அப்படின்னா அண்ட் இட்ஸ் இம்பார்ட்டன்ட் கேசஸ் அப்படின்ற பொழுது ரெஃப்யூஸ் பண்ணணும். அடுத்து அன்டிடெக்டபிள் சிம்பிள் கேசஸ். அன்டிடெக்டபிள் சிம்பிள் கேசஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த இன்வெஸ்டிகேஷனும் ஒரு யூஸ்லெஸ்ஸாக இருக்கும். இப்போ வந்து ட்ரெஸ்பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க, அது மட்டும் அன்னோன் பர்சன் வந்து என்னோட வீட்டுக்குள்ளே வந்து இது பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தா அப்படி ஒரு விஷயம் நடந்திருக்காது. ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்குன்னு சொல்லுவாங்க, பட் அப்படி ஒரு கான்செப்டே இங்கே நடந்திருக்காது. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலைகளில் இந்த இன்வெஸ்டிகேஷன் ரெஃப்யூஸ் பண்ணலாமான்னா எஸ், ரெஃப்யூஸ் பண்ணலாம். ஒரு சின்ன ஒரு ஐட்டம் காணாமல் போயிருக்கும், பட் வித் நோ விட்னஸ், நோ சிசிடிவி, நோ மார்க், எதுவுமே இருக்காது. ஸோ இதெல்லாம் வந்து அன்டிடெக்டபிள் சிம்பிள் கேசஸ். இதுக்கு வந்து இன்வெஸ்டிகேஷன் ரெஃப்யூஸ் பண்ணலாம். அடுத்து எக்ஸாஜரேட்டட் அசால்ட் கேசஸ். ஒரு சின்ன அசால்ட்டு தான் நடந்திருக்கும், அதை வந்து எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லுவாங்க. ஒரு ஃபேமிலி டிஸ்பியூட், ஒரு ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் ஒரு ஃபேமிலி டிஸ்பியூட். ஆனால் அங்கே என்னவா கம்ப்ளைண்ட் வந்திருக்கும், என்னோட செயினை ஹஸ்பண்ட் தூக்கிட்டு போயிட்டான், ஒரு கிரிமினல் இன்டிமிடேஷன் நடந்திருக்குது, என்னை அடிச்சிருக்கான். ஸோ எக்ஸாஜரேட் பண்ணி சொல்கிறது, அந்த நடந்த ஃபேக்டை மறைச்சு எக்ஸாஜரேட் பண்ணி சொல்கிறாங்க அப்படின்னு தெரிய வருது ஸ்டார்டிங்லேயே அப்படின்னா நீங்கள் உள்ள இன்வெஸ்டிகேஷனுக்குள்ளே நீங்கள் என்ட்ரு ஆகணும்னு நெசசிட்டி இல்லை. ஸோ ரெஃப்யூஸ் பண்ணலாம். ஒரு டீ கடையில் ஒரு 2 பேர் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன அடிதடி, சின்ன ஒரு பேச்சுவார்த்தை போயிருக்கும், டீ குடிச்சிட்டு இருக்கும்போது காலையில் இந்த மாதிரி டைமில். ஸோ அதுக்கு உடனே வந்து என்ன அடிச்சிட்டான், என்னுடைய டீ கடையை உடைச்சிட்டான். ஸோ இந்த மாதிரி வந்து நடந்த அஃபென்ஸை தாண்டி நீ வந்து ரொம்ப மிகைப்படுத்தி சொல்கிறது. இப்போ இதுக்கு வந்து இன்வெஸ்டிகேஷனை ரெஃப்யூஸ் பண்ணலாம். இந்த ரெஃப்யூசல் அப்படின்றது வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடியே அப்படின்னா அப்படிலாம் இல்லை. ஒன்ஸ் தான் இன்ஃபர்மேஷன் ரிசீவ் பண்ணிட்டீங்க, எஃப்ஐஆர் வந்து ஃபைல் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் தென் டிசைட் வெதர் த இன்வெஸ்டிகேஷன் ரெக்வயர்ட், தேவையா இல்லைன்றதை அதுக்கப்புறம் டிசைட் பண்ணலாம். ஆனால் இன்வெஸ்டிகேஷன் பண்ண மாட்டோம் அப்படின்ற காரணத்துக்காக போலீஸ் வந்து ரெஃப்யூஸ் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை. நீங்கள் ஆஃப்டர் எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் கூட இன்வெஸ்டிகேஷன் ரெஃப்யூஸ் பண்ணலாம். ஓ, இந்த எஃப்ஐஆர் இட்ஸ் மேண்டேட்டரினா எஸ். சொல்லுங்கள் சார், சொல்லுங்கள். சரி, ஓகே. அடுத்து
மேம் எனக்கு ஒரு டவுட் கேட்கலாமா? ம் சில கேசஸ்லலாம் வந்துட்டு எஃப்ஐஆர் போடுறதுக்கு முன்னாடி கிரவுண்ட் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல. அது வந்து ப்ரிலிமினரி இன்கொயரி இருக்கு இல்லையா, ஐ மீன் அதில் ப்ரைமா பேசியா மேட்டர் ஆயிருக்குதா இல்லையா அப்படின்றதுக்கான அதை தான் வந்து அந்த கான்செப்டில் வந்து சொல்லுவாங்க. அதுக்குமே ரிப்போர்ட் இருக்குது. இப்போ எப்படி ஃபைனல் ரிப்போர்ட் தயார் பண்ணுறோம் இல்லையா, ஓகே. அந்த மாதிரி அதுக்கும் ஒரு ரிப்போர்ட் வந்து மேக் பண்ணணும். அதாவது அப்படி ஒரு அஃபென்ஸ் நடந்திருக்குதா இல்லையா அப்படின்றதுக்கான ஒரு ரிப்போர்ட்டு தான் அது. ஆஃப்டர் அதில் எஸ் கன்ஃபார்ம் ஆயிருக்கு எஃப்ஐஆர் மேண்டேட்ரினா அதுக்கப்புறம் வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுவாங்க. எல்லா கேஸ்க்குமே அது பொருந்தது இல்லை மேம். எல்லா கேசஸுமே எல்லாம் பண்ண மாட்டாங்க. அதே தான் இப்போ நமக்கு பிஎன்டபிள்யூ டிக்ளேர் பண்ணிட்டாங்க இல்லையா, 327 அப்படின்றத டிக்ளேர் பண்ணிட்டாங்க. 3லேருந்து 7 வருடத்துக்கு உட்பட்டதுக்கு மட்டும் இதை நீங்கள் இந்த ப்ரொசீஜர் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு இன்கொயரி கண்டக்ட் பண்ணிக்கலாம். பட் எல்லா அஃபென்ஸுக்கும் பண்ண முடியாது. ஓகே மேம். இப்போ அதில் என்ன சொல்லியிருக்காங்க, டிஎஸ்பிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு தான் நீங்கள் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்களே. இப்போ டிஎஸ்பி பர்மிஷனே கொடுக்கல. இப்போ 48 ஹவர்ஸ்க்குள்ள அவங்க ரிப்ளை கொடுக்கணும். டிஎஸ்பிட்ட நீங்கள் பர்மிஷன் கேட்டுட்டீங்கன்னா வித்தின் 48 ஹவர்ஸில் ரிட்டனாக வந்து அவங்க ஆன்சர் பண்ணணும். ஓகே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க, ப்ரிலிமினரி இன்கொயரி ஸ்டார்ட் பண்ணலான்னு பர்மிஷன் கொடுக்கணும். பர்மிஷன் கொடுக்கவே இல்லை, ஒரு 2 நாள் ஆச்சு, பர்மிஷனே கொடுக்கல அப்படின்னா உடனே எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணிடணும். வெயிட்லாம் பண்ணக்கூடாது. எஸ். ஓகே, அடுத்து ஒன்ஸ் வந்து நீங்கள் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணதுக்கப்புறம் இஃப் தேர் வாஸ் நோ சஃபிஷியன்ட் கிரவுண்ட் அப்படின்ற பொழுது இதிலே சொல்கிறாங்க செக்ஷன் 157 சிஆர்பிசியில் சப்செக்ஷன் 1 கிளாஸ் பியோட ப்ரொசீஜர் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். என்னது, இன்ஃபார்மெண்ட்டுக்கு இன்டிமேஷன் பண்ணணும், மேஜிஸ்ட்ரேட்டுக்கிட்ட இன்டிமேஷன் பண்ணணும், ஸோ அதுக்கான ரீசனை வந்து ரெக்கார்ட் பண்ணணும். ஆனால் அது வந்து ஹானஸ்டாக ஒரு விஷயமா இருக்கணும், நாட் மெக்கானிசமாக இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லீகலாலாம் நீங்கள் இதை வந்து பண்ணக்கூடாது. ரீசன் ப்ராப்பராக இருக்கணும். ஃபுல் ரீசனை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும். இந்த கான்செப்ட்ல நீங்கள் ஒரு விஷயத்தை இன்வெஸ்டிகேஷன் ரிவ்யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா. அப்போ இதை எந்த இதில் நோட் பண்ணுவாங்க அப்படின்னா ஃபார்ம் நம்பர் 159 ஆஃப் பிஎஸ்ஓ. ஃபார்ம் நம்பர் 159 அண்டர் பிஎஸ்ஓ. அப்போ இதெல்லாம் யார் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆவாங்க? இதெல்லாம் வந்து மேல்பார்வை ஒரு நபர் பார்க்கணும் கண்டிப்பாக. ஏன்னா மேபி மிஸ்யூஸ் நடக்கலாம், வேணும்னா இன்வெஸ்டிகேஷன் பண்ணக்கூடாதுன்ற மாதிரியான ஒரு கான்செப்டை போலீஸ் பண்ணலாம். ஸோ அதனால் அவங்களுக்கு மேல் அதிகாரிகளுக்கு ஒரு அதிகாரம் கொடுத்துருக்காங்க. யாராக இருக்குது அப்படின்னா சப்டிவிஷனல் ஆஃபீஸர், சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லுவாங்களே, சிஐ. அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க. அவங்களோட ஜூரிஸ்டிக்ஷனில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேஷன்லையுமே இந்த மாதிரி எஃப்ஐஆர் வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்களா, என்ன காரணங்களுக்காக இந்த இன்வெஸ்டிகேஷன் கண்டக்ட் பண்ணல, ஸோ அவங்களோட டே டு டெய்லி ரிப்போர்ட்டு செக் பண்ணுறதுலேருந்து, அதுக்கப்புறம் ஸ்டேஷனில் போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறதுலேருந்து, ஸோ இந்த அவங்கள மேல் பார்வையிடக்கூடிய அதிகாரங்களையும் இதை நீங்கள் கவனிக்கணும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. அடுத்து ஆர்டர் 563. ஆர்டர் 563 பிஎஸ்ஓல என்ன ஸ்டேஜில் வந்து ரெஃப்யூஸ் பண்ணலாம்? இப்போது இமீடியட்டாக ரெஃப்யூஸ் பண்ணலாமா, இல்லைனா ஓகே ரெஃப்யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, இந்த இன்வெஸ்டிகேஷனுக்குள்ளே நான் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரிலிமினரி இன்கொயரி கண்டக்ட் பண்ணிவிட்டு, லைக் எப்படி நம்ம எஃப்ஐஆருக்கு பண்ணுறோமோ அந்த மாதிரி ஒரு விஷயம் கண்டக்ட் பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறம், ஏன்னா இப்போ சிவில் டிஸ்பியூட்டாக இல்லை அப்படின்றது கூட நான் போய் லைக் ஒரு சின்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ணால் தான் எனக்கு தெரியும். ஸோ நான் இமீடியட்டாக அதை நான் பண்ணணுமா, இல்லை ஒரு ப்ரிலிமினரி இன்கொயரி லோக்கல் இன்கொயரி கண்டக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து பண்ணலாமா? அப்போ இதை தான் வந்து இந்த ஆர்டர் வந்து சொல்லுது. 563 ஆர்டர் 563 என்ன சொல்கிறாங்கன்னா, போலீஸ் வந்து ஆஃப்டர் ரெஜிஸ்டர் த எஃப்ஐஆர்
எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து கேஸ் டைரியில் மென்ஷன் பண்ணணும் நெசிட்டி இல்லை, இல்லைன்னா ஃபைனல் ரிப்போர்ட் உடனே ஃபைல் பண்ணணும், எந்த நெசிட்டியும் இல்லை. எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ண உடனே நோ இன்வெஸ்டிகேஷன் தேவையில்லை. அது பார்க்கும்போது இட்ஸ் பியூர்லி சிவில் டிஸ்பியூட்டாக இருக்குது, ட்ரிவல் அஃபென்ஸாக இருக்குது, ஒரு எக்ஸாஜரேட் அசால்ட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் உடனே இன்வெஸ்டிகேஷன் ரெஃப்யூஸ் பண்ணலாம். இதுவே பிஎஸ்ஓவில் ஆர்டர் 564 பொறுத்த வரைக்கும் ஒரு லோக்கல் இன்வெஸ்டிகேஷன் கண்டக்ட் பண்ணிட்டு கூட ரெஃப்யூஸ் பண்ணலாம். பிஎஸ்ஓவில் 564 பொறுத்த வரைக்கும் அது வந்து ப்ரிலிமினரி லோக்கல் இன்கொயரி அப்படின்னு சொல்லுவாங்க. பிஎஸ்ஓவில் ஆர்டர் 564 ப்ரிலிமினரி லோக்கல் இன்கொயரி. நீங்கள் ப்ரிலிமினரி இன்கொயரி கூட என்ன பண்ணுவாங்கன்னா, பிஃபோர் எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு முன்னாடி ஸ்பாட்டை போய் விசிட் பண்ணலாம், விட்னஸை போய் விசாரிக்கலாம், டாக்குமெண்ட் எவிடன்ஸ் கூட கலெக்ட் பண்ணலாம். எப்படி ஒரு ஃபைனல் ரிப்போர்ட் சார்ஜ் ஷீட்டுக்குன்னு ஒரு பெரிய டாக்குமெண்ட்டே ரெடி பண்ணி அதுக்கு அதாவது அவனுக்கு எகெயின்ஸ்டாக என்னெல்லாம் போதுமான சாட்சியங்கள் இருக்குதோ அது எல்லாத்தையும் கண்டக்ட் பண்ணியிருக்கக்கூடியதான் சார்ஜ் ஷீட். அதே மாதிரி இந்த அஃபென்ஸ் மேட் அவுட் ஆகுது, இப்படி ஒரு ஃப்ரேம் ஆஃப் விசை இருக்குது அப்படின்றதுக்கான நான் ஸ்பாட்டுக்கு போய் விசாரித்தேன், இதெல்லாம் வந்து போதுமானதுங்க. இந்த அஃபென்ஸ் நடந்திருக்குன்றதுக்கான ஒரு ஃப்ரேம் ஆஃப் விசை இருக்குது அப்படின்னா கூட அதையே என்ன பண்ணலாம்னா ஒரு டாக்குமெண்ட்டாக வச்சுருப்பாங்க. நடக்கலை அப்படின்றதுக்கான எவிடன்ஸும் இருக்குதுன்னா எஸ், அதையுமே ஒரு ரிப்போர்ட்டாக வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. லைக் வந்து எப்படி ஒரு ஃபைனல் ரிப்போர்ட் சார்ஜ் ஷீட் எப்படி ஒரு பெரிய டாக்குமெண்ட்டாக இருக்கும், அந்த மாதிரி ப்ரிலிமினரி இன்கொயரி ரிப்போர்ட்டும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆஃப்டர் நீங்கள் எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் கூட ஒரு ப்ரிலிமினரி லோக்கல் இன்கொயரி நடத்துவாங்க. பட் இந்த ப்ரிலிமினரி லோக்கல் இன்கொயரினா என்ன அப்படின்னா, இதுலேயும் போய் ஸ்பாட்டை விசிட் பண்ணலாம், விட்னஸ் கிட்ட போய் பேசலாம், சில பேசிக் ஃபேக்டை நீங்கள் செக் பண்ணலாம் அந்த கேசஸ்க்கு தேவையான. ஸோ வெதர் தி அஃபென்ஸ் இஸ் மேட் அவுட் ஆர் நாட். அப்போ திஸ் இஸ் நாட் அ ஃபுல் இன்வெஸ்டிகேஷன். இது வந்து மோர் தென் ஜீரோ ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய ஒரு லோக்கல் இன்கொயரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் தான் இந்த இன்வெஸ்டிகேஷன் ரெஃப்யூஸ் பண்ணலாமா வேணாமான்ற முடிவே பண்ணுவாங்க. ஸோ அதில் ஒன்று ஸ்டார்டிங்லே எனக்கு பார்க்கும்போது இட்ஸ் ட்ரிவல் அஃபென்சஸாக இருக்குது, அதாவது பார்க்கும்போதே இது இன்வெஸ்டிகேஷனே தேவையில்லை, ரொம்ப மைனராக இருக்குது அப்படின்னு ஆஃப்டர் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிய வருது அப்படின்னா நீங்கள் அப்போவே நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிடலாம். நீங்கள் வந்து ஜெண்டர் டைரியிலேயே மென்ஷன் பண்ண அவசியம் இல்லை. ஜெண்டர் டைரியிலலாம் மென்ஷன் பண்ணணும், நீங்கள் எல்லா டே டு டே லைஃப்பில் நடக்கக்கூடிய அன்றைக்கி வரக்கூடிய விஷயத்தை எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணணும் அப்படின்றதையுமே நமக்கு சிஆர்பிஸில் செக்ஷன் 172 of CRPC BNWSல செக்ஷன் 192 இந்த இன்வெஸ்டிகேஷனாக என்டையர் ப்ரொசீடிங்ஸை நீங்கள் எப்படி வந்து ரெக்கார்ட் பண்ணணும். இப்போ நாளைக்கே எப்படி சொல்கிறாங்க, சூப்பர்வைஸ் பண்ணுறாங்க, நாளைக்கு ஒரு ட்ரையலில் நம்ம வந்து ஒரு விஷயத்த பண்ணணும், பேசணும், ட்ரையல் அந்த கான்செப்ட் எடுத்து வைக்கணும். இதெல்லாம் வந்து ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கணும் மேஜிஸ்ட்ரேட்டுக்கும் போலீஸ்க்கும் அவங்களுக்கு மேலே இருக்கிற சுப்பீரியர் ஆஃபீஸருக்கும். இதெல்லாம் எங்கே கனெக்ட் பண்ணுது அப்படின்னா உங்களுடைய டே டு டேல நடக்கக்கூடிய ப்ரொசீடிங்ஸ், ஒவ்வொரு நாள் நீங்கள் என்ன மாதிரியான இன்வெஸ்டிகேஷன் பண்ணீங்க, இது எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்குன்னு ஒரு ப்ராப்பர் டைரியில் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. பட் இதை நல்லா தெரியணும் அப்படின்னா செக்ஷன் 192 நம்ம நல்லா படிச்சுக்கணும். அதுதான் டைரி ஆஃப் ப்ரொசீடிங் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு அது அந்த டாப்பிக்கில் தான் இருக்கும். செக்ஷன் 192 பிஎன்எஸ். ஸோ அப்போ இது எல்லா விஷயங்களையுமே உடைய டெய்லி ரிப்போர்ட்டில் டெய்லி டைரியில் மெயின்டைன் பண்ணியிருக்கணும். ஸோ எப்போ வந்து தெரிய வருதோ இங்கே இன்வெஸ்டிகேஷன் தேவையில்லை அப்படின்ட்டு நீங்கள் ஃபர்தராக இன்வெஸ்டிகேஷன் கண்டக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் இதை கண்டிப்பாக கேஸ் டைரியில் மென்ஷன் பண்ணணும். இதுக்காக நீங்கள் ஒரு ப்ரிலிமினரி இன்கொயரி ரிப்போர்ட் இருக்கு இல்லையா, அதை சென்ட் டு தி மேஜிஸ்ட்ரேட்.
அடுத்து ஆர்டர் 565. ஆர்டர் 565. Refusal of local investigation. Refusal of local investigation. Refusal of local investigation. லோக்கல் இன்வெஸ்டிகேஷன்னா என்ன முதல்ல அப்படின்னா, இதுவுமே இதே தான். இங்கே ஸ்பாட்டுக்கு போகலாம், அஃபென்ஸ் நடந்த இடத்த விசிட் பண்ணலாம், பர்சனலி அந்த பர்டிகுலர் பிளேஸை நீங்கள் போய் பார்க்கலாம். அதில் என்ன கிரவுண்ட்ஸில் இந்த ஃபேக்ட்லாம் வருதுன்றதை வெரிஃபை பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு ஒரு மெயினாக ஒரு இன்வெஸ்டிகேஷன் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை லோக்கல் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எந்த சூழ்நிலைகளில் நீங்கள் லோக்கல் இன்வெஸ்டிகேஷன் பண்ண தேவையில்லை அப்படின்றத, எந்த சூழ்நிலைகளை பண்ணணும் அப்படின்ற 2 கான்செப்டை இந்த 565 வந்து சொல்லுது. அப்போ எப்போ அந்த அக்கரன்ஸ் பிளேஸுக்கு போக தேவையில்லை? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கம்ப்ளைண்ட்டை வந்து அதை இன்ஃபார்மெண்ட் கொடுத்தவங்க வந்து சொல்கிறான். அதில் இன்ஃபார்மெண்ட் வந்து இந்த சம்மந்தமான இந்த வழக்கு சம்மந்தமான எல்லா டாக்குமெண்ட்டுமே எல்லா விஷயத்தோடையுமே கோர்ட் ஸ்டேஷனுக்கு வர்றான். இல்லைன்னா அக்யூஸ்டோடைய நேம் வந்து தெரிய வருது, இவன் தான் வந்து சோன்ஸ் ஆஃபன்ஸ் மேலே மேட் அவுட் பண்ணியிருக்கிறான் அப்படின்ட்டு. அக்யூஸ்ட் வந்து அந்த அஃபென்ஸ் வந்து ஒத்துக்கிறான். ஸ்டேஷன்லேயே இந்த கான்செப்ட் எல்லாமே மேட் அவுட் ஆகுது. அதாவது இப்போ ஸ்டேஷனுக்கே விட்னஸஸ் வராங்க, அக்யூஸ்டோட நேம் தெரியும் போது அக்யூஸ்டையும் வந்து ஸ்டேஷனுக்கு கூப்பிட்றாங்க, அங்கேயே வச்சு விசாரிக்கிறாங்க. இப்போ அது சம்மந்தமான ரிலேட்டட் டாக்குமெண்ட் தெரிய வருது. ஸோ இந்த அந்த அந்த பேசிக் கேசஸை பொறுத்த வரைக்கும் அது நீங்கள் போய் ஸ்பாட்டுக்கே போக தேவையில்ல, எல்லாமே அங்கேயே ஸ்டேஷன்லேயே இருக்குது. ஸ்டேஷன்லேயே வந்து தெரிய வருது, அக்யூஸ்டும் ஒரு பக்கம் அட்மிட் பண்ணிக்கிறேன். பட் இங்கே வந்து நீங்கள் இது எப்படி போலீஸ்கிட்ட அக்யூஸ்ட் வந்து அட்மிட் பண்ணிக்கிட்டது அவனுக்கு எகெயின்ஸ்டாக பயன்படுத்த முடியாது. செக்ஷன் 25 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் பார் ஆகுது. ஸோ அதெல்லாமே வந்து நமக்கு வந்து ட்ரையலில் தான் பார்த்துப்போம். பட் இன் ப்ராக்டிக்கல் எப்போ இன்வெஸ்டிகேஷன் தேவையில்லை அப்படின்னா, அங்கே இப்போ ஸ்டேஷன்லேயே வந்து விட்னஸஸையோ ஆர் அக்யூஸ்டையோ வந்து கூப்பிட்டு வச்சு விசாரிக்கலாம் இன் ஸ்டார்டிங். இது எல்லாமே நமக்கு ப்ரொசீஜர் வந்து சிஆர்பிஸில் இருக்குது. பட் இந்த மாதிரி சூழ்நிலைகளில் அங்கே நீங்கள் ஸ்பாட்டுக்கே போக தேவையில்லை, இங்கே எல்லா டாக்குமெண்ட்டும் எல்லா விட்னஸஸும் அது எல்லா விக்டிமாக இருக்கட்டும் அக்யூஸ்டாக இருக்கட்டும் அந்த பேச்சுவார்த்தை எல்லாமே ஸ்டேஷன்லேயே நடக்குது அப்படின்னா அந்த சூழ்நிலையில் அவங்க போக தேவையில்லை. எப்போ கண்டிப்பாக போகணும்? இப்போ எந்த சூழ்நிலைகளில் கண்டிப்பாக போகணும் அப்படின்னா, அக்யூஸ்ட் யாருன்னே தெரில, பட் இன்ஃபர்மேஷன் மட்டும் வந்திருக்குது, எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம், பட் அக்யூஸ்ட் இஸ் அ அன்னோன் பர்சன், யாருன்னே தெரியல. அஃபென்ஸ் இஸ் வெரி சீரியஸ் நேச்சர் ஆஃப் அஃபென்ஸ். இப்போ மேலே ஒரு டைப் சொன்னோம் இல்லையா, இந்தந்த இதுக்கெலாம் வந்து இன்வெஸ்டிகேஷன் ரெஃப்யூஸ் பண்ணலான்னு ஸ்டார்டிங்லேயே சொன்னோம். அது இல்லாமல் இட்ஸ் அ வெரி சீரியஸ் நேச்சர் ஆஃப் அஃபென்ஸாக இருக்குது. நீங்கள் ஸ்பாட்டை போய் விசிட் பண்ணுறது இட்ஸ் அ நெசசரி. அங்கே எனக்கு வரக்கூடிய இன்ஃபர்மேஷன் அங்கே ஏதோ ஒரு கொலை நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன், பட் அது தெளிவாகவும் இல்லை, தெளிவற்றதாகவும் இல்லை இருக்குதுன்னு வச்சுக்கோமே. பட் அந்த ஸ்பாட்டை விசிட் பண்ணி இட்ஸ் அ நெசசரியாக இருக்குது, நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். சம்டைம்ஸ் எவிடன்ஸ் இஸ் அ லாஸ்ட். அது வந்து கம்பேரிட்டிவ்லி ஒரு ரேப்பை விடையோ ஒரு கம்பேரிட்டிவ்லி ஒரு மர்டரை விடையோ ஒரு சின்ன அஃபென்ஸாக இருந்தாலுமே, பட் அது ரிலேட்டடான சில எவிடன்ஸ் லாஸ்ட் ஆகியிருக்குதுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஸ்பாட்டுக்கு போகணும், விசாரிக்கணும். அப்போது இந்த ஆர்டர் 565 எந்த சூழ்நிலைகளில் நீங்கள் போக தேவையில்லை, எந்த சூழ்நிலைகளில் ஸ்பாட்டை விசிட் பண்ணணும் அப்படின்ற விஷயத்த வந்து சொல்கிறாங்க. அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதிலே இந்த கிரைம் சீனை போய் விசாரிக்கணும், அது கிரைம் சீனை போயிட்டு பார்க்கணும்,
ஸ்பாட்டை போய் விசாரிக்கணும்னு சொல்றாங்களா, அப்ப யாரு பார்க்கலாம்? ஹூ இஸ் அ கிரைம் சீன் ஆஃபீஸர்? எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லையுமே 2 யூனிட் ஆஃபீஸர்ஸ் வந்து நாமினேட் பண்ணுவாங்க. இவங்க வந்து கிரைம் சீன் ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் பிளேஸை போய் விசிட் பண்ணலாம். அவங்களுக்கு சில அதிகாரம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர்ல ஹெட் கான்ஸ்டபிள் இருக்காங்களா, ஹச்சி அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்களையோ ஸ்பெஷல் சப் இன்ஸ்பெக்டர் எஸ்எஸ்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து கிரைம் சீன் ஆஃபீஸர்ஸாக இருப்பாங்க எல்லா ஸ்டேஷன்லையுமே. இவங்க வந்து பர்டிகுலராக இந்த கிரைம் சீனை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து ரெஸ்பான்சிபிள் அப்படின்ற மாதிரி. அப்போ இவங்களுடைய டியூட்டி என்னவாக இருக்கும்? ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டியூட்டி என்னவாக இருக்கும்னா, இந்த கிரைம் சீன்லேருந்து கிடைக்கக்கூடிய கிரைம் சீனில் ஏதாவது இப்போ க்ரௌடு வந்து ஃபார்ம் ஆகுறாங்க, எவிடன்ஸ் வந்து டேம்பர் ஆக போகுது, சில அந்த கிரைம் சீனை விசிட் பண்ணும்போது சில டிஸ்டர்பன்ஸ் நடக்காமல் பார்த்துக்கிறது, எவிடன்ஸை வந்து கலெக்ட் பண்ணும்போது எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன் நடக்காமல் பார்த்துக்கிறது. ஸோ இந்த மாதிரியான ஒரு மெயின் இம்பார்ட்டன்ட் டியூட்டி வந்து கிரைம் சீன் சம்பந்தமாக வரக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் இவங்க இன்சார்ஜாக இருப்பாங்க. இப்போ ஒன்ஸ் நீங்கள் வந்து எவிடன்ஸ் வந்து இப்போ அந்த இப்போ ஒரு சம்பவம் நடந்த இடத்துல ரொம்ப க்ரௌடு ஆகிட்டாங்க, ரொம்ப க்ரௌடு வந்துச்சு அப்படின்னா அந்த எவிடன்ஸஸ் மேபி லாஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அதெல்லாம் வந்து ஆகாமல் கண்ட்ரோல் பண்ணுறது, அதை பார்த்துக்கிறதெல்லாம் இவங்களோட டியூட்டியாக இருக்கும். வேற என்ன டியூட்டி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரைம் சீன் ஆஃபீஸர் மஸ்ட் அந்த கிரைம் சீனை ரொம்ப கேர்ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணணும். அவங்க இப்போ இந்த கிரைம் சம்மந்தமான ஏதாவது க்ளூ கிடைக்குது, எக்ஸாம்பிள் அந்த இடத்துக்கு போகிறாங்க, ஒரு வெப்பன்ஸ் கிடைக்குது, ஒரு ஃபுட் பிரிண்ட் இருக்குது, வாய்ப்பு இருக்குது, ஒரு பிளட் ஸ்டெயின் இருக்குது, சில ஆப்ஜெக்ட் ஒரு உடஞ்சி போன சில கட்டையோ கம்போ எனிதிங் ஏதாவது ஒரு மார்க் இருக்குது. அப்போ இது எல்லாத்தையும் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது, அந்த கிரைம் சீன் போனீங்கன்னா இது எல்லாத்தையும் நோட் பண்ணணும். இதுக்குன்னா உங்களுக்கு ப்ராப்பராக ட்ரைனிங் கூட கொடுப்பாங்க. நீங்கள் போட்டால் எப்படி கலெக்ட் பண்ணணும், எப்படி பார்க்கணும். நீங்கள் ஒரு ஒரு ஸ்பாட்லேருந்து ஒரு கத்தி எடுக்கிறீங்க அப்படின்னா அப்படியே நேராக கையை விட்டு எடுக்கணுமா, இல்லை கையில் ஏதோ க்ளவுஸோ ஆறு கையில் ஏதோ கர்ச்சீஃபோ யூஸ் பண்ணி எடுக்கணுமா. ஸோ இந்த மாதிரியான எல்லா ட்ரைனிங்ஸுமே உங்களுக்கு கொடுப்பாங்க. அடுத்து கிரைம் சீன் ஆஃபீஸர்ஸுடைய இன்னொரு டியூட்டி என்னவா இருக்குன்னா, இப்போ அந்த சீனா பிளேஸ்க்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா ஒரு ஃபோட்டோகிராஃப் எடுக்கிறதா இருக்கட்டும், ஒரு வீடியோகிராஃப் எடுக்கிறதா இருக்கட்டும், இந்த டியூட்டி எல்லாமே அவங்களுக்கு இருக்குது. நெக்ஸ்ட்டு இப்போ அந்த கிரைம் சீனில் ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் எக்ஸ்பர்ட் வந்து தேவைப்படுறாங்க, இல்லாட்டி ஒரு ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் வந்து தேவைப்படுறாங்க, வேறு எனி அதர் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் தேவைப்படுறாங்க. இப்போ அவங்களுக்கு உதவி பண்ணுவதற்கும் ஆல்சோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் ஆஃபீஸர் இருக்காங்கன்னா அவங்களோட கோஆர்டினேஷனோடும் இவங்க இருக்கணும். இப்போ அவங்களோட இப்போ ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்க போகிறாங்கன்னா அவங்களுடன் போகிறது, அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களையும் சரி, அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் தகவலை சொல்கிறாங்க இதெல்லாத்தையும் நோட் பண்ணுறது. ஸோ அதே மாதிரி அவங்களுக்கு கீழே ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் வராரு, இல்லைன்னா வேறு ஏஜென்சி வராங்க அப்படின்னு அவங்களுக்கு உதவி பண்ணுறது, இப்போ சஸ்பெக்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான டியூட்டியும் கிரைம் சீன் ஆஃபீஸர்ஸுக்கு இருக்குது. இவங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்கன்னா ட்ரைனிங் கொடுப்பாங்க, ஒரு எவிடென்ட்டை எப்படி கலெக்ட் பண்ணணும், எப்படி ப்ரிசர்வ் பண்ணணும், எவிடன்ஸ் எப்படி ப்ரிசர்வ் பண்ணி வைக்கணும், எப்படி ஃபோட்டோகிராஃப் எடுக்கணும், வீடியோகிராஃப் எடுக்கணும். ஸோ இந்த இடத்துல ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது, அதுக்கு ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் எக்ஸ்பர்ட் தேவைப்படுறாரு, முதல்ல இருக்கும் அப்படின்றத கூட நீ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அது எல்லாத்துக்கான ஒரு ப்ராப்பர் ட்ரைனிங் வந்து அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இந்த கிரைம் சீனுக்கு ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்ற பொழுது, இந்த கிரைம் சீன் அப்படின்றது வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க.
இப்போ நீங்கள் ஒன்ஸ் நம்ம இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட நீங்கள் கிரைம் சீனில் போயிட்டு பார்க்கலாம். பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் கூட அதை வந்து ப்ரிலிமினரி இன்கொயரி தான் நம்ம சொல்லுவோம். ஸோ சும்மா லோக்கல் இன்கொயரி அப்போட நீங்கள் ஸ்பாட்டுக்கு போய் விசிட் பண்ணிட்டு வான்னு தான் சொல்கிறாங்க. போய் ஸ்பாட்டுக்கு போய் பாரு, போய் விசாரி, அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷனுக்குள்ளே போகலாமா இல்லையா அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி இந்த கிரைம் சீனை போய் பார்க்குறது இட்ஸ் அ ஃபவுண்டேஷன் ஆஃப் த இன்வெஸ்டிகேஷன்ஸ். இதில் ஏதாவது ஒரு மிஸ்டேக் நடந்திருக்குது அப்படின்னாலே வந்து இட்ஸ் ஹோல் கேஸே வந்து இது பாதிக்கும். ஸோ அதனால வந்து இந்த கிரைம் சீனை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஒரு ப்ரொசீஜர்ஸே பார்த்தீங்கன்னா இந்த பிஎஸ்ஓவில் வந்து சொல்கிறாங்க. அடுத்து இப்போ வந்து லைக் ஒரு டவுன் ஏரியா மாதிரியான இடங்கள்ல லைக் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லாத கேசஸாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஏரியாவில் அன்இம்பார்ட்டன்ட் கேசஸாக இருக்குது அப்படின்னா அந்த வழக்கு சம்பந்தமான விட்னஸஸை போலீஸ் வந்து விசாரிக்கலாம். அப்படி விசாரிக்கும் பொழுது ஸ்டேஷன் ஹவுஸ்லேயே வச்சு அவங்களே விசாரிக்கலாம். நீங்கள் ஸ்பாட்டுக்கு போகணும்னு நெசசிட்டி இல்லை. பட் எக்ஸப்ஷன் யாரெல்லாம் கூப்பிடக்கூடாதுன்னா உமன் அண்ட் சில்ட்ரன் இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து நீங்கள் கூப்பிடக்கூடாது. அவங்களோட ரெசிடென்ஸ்லேயோ ஒரு அவங்களுக்கு கன்வீனியன்ட்ல பிளேஸில் மட்டும்தான் அவங்கள்ட்ட போயிட்டு நீங்கள் எக்ஸாமின் பண்ண முடியும். சீனியர் சிட்டிசன் மேம். சீனியர் சிட்டிசன்ஸ் மென்ஷன் பண்ணல சார். நமக்கு இந்த சிஆர்பிஸ்லேயுமே சீனியர் சிட்டிசன்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. இது ரிலேட்டட் ப்ரொவிஷன்ஸ் என்ன ப்ரொவிஷன்ஸ் யாராவது சொல்லுங்கள். சிஆர்பிசியில் இதே கான்செப்ட் ஒரு இடத்துல பார்த்துருக்கோம். என்ன Arrest 56. 56ஆ? வேற எங்கேயும் பார்த்துருக்கோம். 56 என்ன சொல்லுது? சிஆர்பிசி ஓட்டிங்களா பிஎன்டபிள்யூஸா மேம்? TRPC இல்லைங்க மேம். அரெஸ்ட் பண்றத பத்தி சொல்லுவாங்க. அரெஸ்ட் கேட்கல, இன்வெஸ்டிகேஷனில் நீங்கள் வந்து ஸ்டேஷனில் வச்சு விசாரிக்கலாம் போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொவிஷன் இருக்கு இல்லையா, அது என்ன ப்ரொவிஷன் கேட்டேன். 56 வராது மேம். என்ன ப்ரொவிஷன்? இதே கான்செப்ட் சிஆர்பிசிலையும் பார்ப்போம். செக்ஷன் 157 பிஎன்டபிள்யூஸ், சிஆர்பிசியில் செக்ஷன் 160. அதில் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரொவைடட் கிளாஸ்ல சொல்லியிருப்பாங்க, நோ, அதாவது 15 வயசு குறைவாக இருக்கக்கூடிய ஒரு நபரையோ இல்லை 60 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு நபரையோ, உமனையோ, எனி உமன், அதே மாதிரி மென்டலி ஃபிசிக்கல் டிசேபிள்டு பர்சன், இவங்க யாரையுமே வந்து என்ன பண்ண முடியாது. அதே மாதிரி ரொம்ப உடம்பு முடியாமல் இருப்பாங்க இல்லையா, இவங்கெல்லாம் வந்து நீங்கள் ஸ்டேஷனுக்கு வாங்க அப்பியறாங்கலாம் சொல்லி அவங்க ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஒருவேளை அவங்களே வில்லிங்காக வராங்க, ஓகே இல்லை நான் வர்றேன் அப்படின்னா மட்டும்தான் அவங்கள நீங்கள் கூப்பிட்டு வச்சு விசாரிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எக்ஸாமினேஷன் ஆஃப் விட்னஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த சூழ்நிலைகளில் நீங்கள் உமன் ஆர் சில்ட்ரன் ஷுட் நாட் பி எக்ஸாமின்ட் அட் த போலீஸ் ஸ்டேஷன். பட் அதர்வைஸ் மற்ற நபர்களை நீங்கள் ஸ்டேஷனில் கூப்பிட்டு வச்சு விசாரணை செய்யலாம். அதுவும் எப்போ அப்படின்னா அது ஒரு மைனர் கேஸாக இருக்கும் பட்சத்தில், அது ஒரு மைனர் கேஸாக இருந்தாலுமே கூட நீங்கள் உமன் ஆர் சில்ட்ரனை வந்து நீங்கள் கூப்பிட்டுலாம் விசாரிக்க முடியாது. பட் இருந்தாலும் பிளேஸை வந்து விசிட் பண்ணுவாங்க. பட் இங்கே பண்ணலாமா அப்படின் பொழுது பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி சுப்பீரியர் ஆஃபீஸர்ஸுக்கும் சில டியூட்டி இருக்குது. இந்த மாதிரி கொடுக்கப்பட்டுள்ள ரூல் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறாங்களா? இப்போ ஒரு கிரைம் சீன்லேருந்து ஒரு ரெஃப்யூஸ் பண்ணுறதுலேருந்து நீங்கள் விட்னஸை வந்து எக்ஸாமின் பண்ணலான்றோம், அது எல்லாத்தையுமே இவங்க வந்து ஃபாலோ பண்ணுறாங்களான்றதையும் அவங்க பார்க்கணும். ஸோ சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் அண்ட் டிஎஸ்பிக்கு இந்த மாதிரி அவங்களோட சுப்பீரியர் ஆஃபீஸர்ஸ் எல்லாருக்குமே இந்த டியூட்டி இருக்குது. ஸோ அவங்க போயிட்டு அந்த கேஸ் டைரியை போய் படிக்கணும், போலீஸ் ஸ்டேஷனை போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும், என்ன டேட்டில் கம்ப்ளைண்ட் வந்து ரிசீவ் ஆச்சு, ஸோ எந்த டேட்டில் இன்வெஸ்டிகேஷனை ஸ்டாப் பண்ணாங்க, ஸோ என்ன ரீசனுக்காக இப்போ டிலே ஆகுறான்னா என்ன ரீசனுக்காக டிலே ஆகுது, ஆறு இது ஏதாவது ஃபால்ஸாவோ ஒரு ப்ராப்பர் இன்வெஸ்டிகேஷன் நடந்திருக்கா நடக்கலையா, ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து அவங்க தான் பொறுப்பு. அடுத்து
நான் இன்னும் அதே ஆர்டரில் தான் இருக்கிறேன். ஸோ அடுத்து மேம் பிஎன்எஸ்எஸ் 179ல மேம் நோ மேல், அதாவது உமன் பர்சன் அபவ் 60 ஆர் வித் அக்யூட் இல்னஸஸ் நாட் பவுண்ட் டு அட்டென்ட் போலீஸ் ஸ்டேஷன் அந்த மாதிரி போட்டது. எஸ் சார். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட்டு அது பிஎஸ்ஓவில் இன்கேஸ் ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸருக்கு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர் அவர் வந்து இன்ஃபர்மேஷன் கிடைத்து இன்வெஸ்டிகேஷன் போகணும். பட் போக முடியாத ஒரு ப்ராக்டிகபிளி பாசிபிளி இல்லாத ஒரு ரீசனாக இருக்குது. அவர் வந்து இன்வெஸ்டிகேஷனை விசிட் பண்ணலாம். அவர் போகாத சூழ்நிலையில் அவர் கீழே இருக்கக்கூடிய கீழ் அதிகாரிகளை வந்து போக சொல்லலாம். பட் அந்த அதிகாரிகள் யார் யார் யாருக்கு மேலே இருக்கக்கூடாதுன்றதை இப்போ நம்ம பார்த்தோம். இதே கான்செப்டை 176லையுமே சொல்லியிருப்பாங்க. எஸ்ஹெச்ஓ தான் போகணும்னு இல்லை, அவர் போக முடியாத சூழ்நிலையில் அவர் கீழே இருக்கக்கூடிய அதிகாரியும் போகலான்றதை சப்செக்ஷன் 1ல சொல்லியிருப்பாங்க. அப்படி எந்தெந்த அதிகாரிகள் போடலாம், அந்த சீனை போய் விசிட் பண்ணோம்னா யார் யார் போகலான்றதை இப்போ நம்ம பார்த்தோம். அப்போது இதுலேயுமே என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருவேளை அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரால் வர முடியல, ப்ராக்டிக்கலி இட்ஸ் நாட் பாசிபிள் அப்படின்னு ஒரு போர்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. வாட் இஸ் ப்ராக்டிக்கலி இட்ஸ் நாட் பாசிபிள்? ஒரு சீரியஸ் லா அண்ட் ஆர்டர் டியூட்டியை நீ பார்க்கணும். ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் நீங்கள் அங்கே போய் விசிட் பண்ணுவார், இவங்களுக்கு வந்து சேஃப்டி கார்டாக போகணும். ஸோ எனிதிங் இது வந்து இவர் போக முடியாத சூழ்நிலைகள். அப்போ என்ன பண்ணுவார்னா, அப்போ தான் அவர் கீழே இருக்கக்கூடிய டெப்யூட்டி அனதர் ஆஃபீஸர்கிட்ட வந்து நீங்கள் போய் அதை போய் ஸ்பாட்டை போய் விசாரிங்க அப்படின்னு சொல்ல முடியும். பட் இதே வந்து ரொம்ப எலாபரேட்டான ப்ரொசீஜர் என்னன்றத பிஎஸ்ஓல தான் சொல்லியிருப்பாங்க. இங்கே சிம்பிளாக என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அவர் போகலாம், அப்படி இல்லைன்னா அவர் கீழே இருக்கக்கூடிய யாராவது போக சொல்லி விசாரிக்கலாம். அங்கே போயிட்டு எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணணுமா கலெக்ட் பண்ணலாம், அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ண நெசசிட்டி இருக்குதா அரெஸ்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியான இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸை பண்ணலாம், உங்களுக்கு அதிகாரம் இருக்குன்னு மட்டும்தான் சொல்லியிருப்பாங்க. பட் யார் பண்ணலாம், எப்படி பண்ணணுன்றதை சொல்லியிருக்க மாட்டாங்க. இங்கே பிஎஸ்ஓல தான் சொல்கிறாங்க. அப்படி கொடுக்கும் பொழுது யாராக இருக்குன்னா எபோவ் த ரேங்க் ஆஃப் த ஹெட் கான்ஸ்டபிள். ஹெட் கான்ஸ்டபிளுக்கு மேலே இருக்கக்கூடியவங்க தான் நாட் பிலோ த ரேங்க் ஆஃப் த ஹெட் கான்ஸ்டபிள். அப்படி ஹெட் கான்ஸ்டபிளுக்கு மேலே இருக்கக்கூடிய நபர்கள் மட்டும்தான் இந்த அதிகாரத்தை அவர் கொடுக்க முடியும். அப்போ எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, சும்மா வாய் வழியாக போயிட்டு விசிட் பண்ணிட்டு வா, இப்போ இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு என்னன்னு போய் பார்த்துட்டான் அப்படிலாம் இருக்காது. ரிட்டன் ஆர்டர் கொடுக்கணும். எஸ்ஹெச்ஓ மஸ்ட் கிவன் ஏ ரிட்டன் ஆர்டர். அப்போ அதில் இந்த காரணத்துக்காக ஸோ ஆஃபீஸர் வந்து இந்த பர்பஸ் ஆஃப் த இன்வெஸ்டிகேஷனுக்கு விசிட் பண்ணுறாரு. ஸோ ஓவராலாக நீங்கள் சொல்லக்கூடாது, ரிட்டனாக அவர் என்ன பண்ணியிருக்கணும், போய் விசிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும். பட் இதையுமே பார்த்தீங்கன்னா அந்த ஜென்ரல் டைரியிலையும் கேஸ் டைரியிலையும் மென்ஷன் பண்ணியிருக்கணும். அது எல்லாத்துக்கும் தனியாக செப்பரேட் நம்பர் கொடுத்துருப்பாங்க. செக்ஷன் நம்ம இப்போ ஒரு ப்ரொவிஷன் சொன்னோம் இல்லையா, ப்ரொவிஷன் செக்ஷன் 192 BNWS, சிஆர்பி செக்ஷன் 172, அதில் ரொம்ப கிளியராக சொல்லியிருப்பாங்க. எல்லா விஷயத்தையுமே நோட் பண்ணும் அப்படின்ட்டு இருக்காங்க. பட் இந்த ஜென்ரல் டைரியை வந்து நீங்கள் வந்து ட்ரையலில் ஒரு எவிடன்ஸாக பயன்படுத்துவாங்களான்னா பயன்படுத்த மாட்டாங்க. எப்போ இதை பயன்படுத்தலாம் எனிஒன்? ஏன்னா இதில் ஏதாவது தில்லுமுழு நடந்திருக்கா நடக்கலைன்றதை இதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்போ ட்ரையலில் நம்ம டிஃபென்ஸ் சைடு அட்வொகேட்டாக போகிறோம், இப்படிங்க ஒரு கான்செப்ட் நடந்திருக்குன்றது எனக்கு தெரியணும். ஈவன் நீங்கள் ஒரு எஃப்ஐஆர் டிலேயாக ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க, இல்லைனா எலக்ட்ரானிக் மோடில் வந்த ஒரு இன்ஃபர்மேஷன் எப்படி நீங்கள் ஒரு ஓரலாக வந்த ஒரு இன்ஃபர்மேஷனை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கலாம். அப்படி ஓரலாக வரக்கூடிய இன்ஃபர்மேஷன் அப்படின்னா இன்ஃபார்மெண்ட்டுக்கு படித்து காட்டியிருக்கணும். ஸோ இந்த ப்ரொசீஜர்ஸ்லாம் பண்ணிங்களா, இது எல்லாமே ட்ரையலில் நம்ம கேள்வி வைப்போம் ஸோ ஆஃபீஸரை. பட் இது எல்லா விஷயங்களையுமே எவிடன்ஸாக கோர்ட்டில் கொடுப்பாங்களா அப்படின்னா மாட்டாங்க. பட் இது எந்த சூழ்நிலைகளில் இதை நம்ம பயன்படுத்த முடியும்? இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்கிறாங்க, ஒரு விட்னஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க போலீஸ்கிட்ட, அந்த ஸ்டேட்மெண்ட்டை எவிடன்ஸாக கோர்ட்டில் பயன்படுத்த முடியுமானா பண்ணவே முடியாது. போலீஸ்கிட்ட நீங்கள் யார் என்ன ஸ்டேட்மெண்ட் சொன்னாலும் சரி, மேஜிஸ்ட்ரேட்டை சொல்லக்கூடியது கோர்ட்டில் ஒரு எவிடன்ஸாக பயன்படுத்த முடியும். ஆனால் போலீஸ்கிட்ட சொல்கிறதெல்லாம் நீங்கள் ஸ்டேட்மெண்ட்டை ஒரு எவிடன்ஸாக பயன்படுத்த முடியாது. அப்போ அதெல்லாம் என்ன தான் பண்ணுவாங்க ட்ரையலில், அதை வச்சு என்ன தான் பண்ண முடியும்னு ஒரு கொஷின் இருக்கும் இல்லையா? அப்போ அதை என்ன தான் பண்ணுவோம் நம்ம, அதை கோர்ட்டில் என்ன அதை எப்போ தான் அதை பயன்படுத்துவோம் எனிஒன்?
ஐஓ கிராஸ் பண்ணும்போது கேட்பேன் மேடம். ஓகே. மேடம் கான்ட்ராடிக்ஷனுக்கும் கொராபரேஷனுக்கும் பயன்படுத்தும். எஸ், வெரி குட். இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரை கிராஸ் பண்ணும்போது கேட்போம் எவிடன்ஸ்க்கு. ஓகே. இது இன்னும் பர்ஃபெக்டாக ஒரு வேர்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். எங்கே சொல்லியிருக்காங்க அதா? எங்கே சொல்லியிருக்காங்க? ஸோ லைக் ஒரு ஸ்டேட். ஓகே சார், இப்போ எப்படி கொஸ்டின் கேட்குறேன்? இப்போ ஒரு போலீஸ் கிட்ட நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா கோர்ட்டில் வந்து மாற்றி சொல்கிறேன். போலீஸ்கிட்ட என்ன சொல்கிறேன்? ஆமாம், நான் கொலைகாரனை பார்த்தேன்னு சொல்கிறேன். நான் வந்து ப்ராசிக்யூஷன் விட்னஸ். கோர்ட்டில் என்ன சொல்கிறேன்? நான் வந்து எனக்கு போலீஸ்கிட்ட நான் பார்க்கலன்னு சொல்கிறேன். அக்யூஸ்ட் யாருன்னே தெரியாது, நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு நான் சொல்கிறேன். கோர்ட்டில் என்ன சொல்கிறேன்? நான் பார்த்தேன், எனக்கு அக்யூஸ்டை செம்ம கிளியராக பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறேன் நான். இப்போ நம்ம டிஃபென்ஸ் சைடு அட்வொகேட்டாக ஆஜராகிறோம். இப்போது அந்த பொண்ணு சொன்னதை உடைக்கணும். மேபி இப்போ நான் தான் சொன்னேன்னு வச்சுக்கோங்க, நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை இங்கே உடைக்கணும். ஜட்ஜை தான் ரெக்கார்ட் பண்ணணும். அப்போ இங்கே என்ன பார் கொடுக்குறாங்கன்னா, போலீஸ்கிட்ட கொடுக்கக்கூடாது எதையுமே நீ எவிடன்ஸாக பயன்படுத்த முடியாதுன்ட்டாங்க. அப்போது அந்த பொண்ணு போலீஸ்கிட்ட என்ன சொல்லியிருக்குன்றதை எனக்கு தெரியணும். தெரிஞ்சால் தானே நான் வந்து நான் அந்த போர்ஷனை வந்து எவிடன்ஸாக நான் வந்து பயன்படுத்த முடியும். அது கோர்ட்டில் அதை நான் எடுத்துக்கொண்டு போக முடியும். அப்போ இங்கே ஒரு பார் கொடுத்துருக்காங்க. அப்போ எந்த சூழ்நிலைகளை அதை பயன்படுத்தணும்? அப்போ இது எல்லாத்தையும் எங்கே சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, எங்கே சொல்லியிருக்கிறாங்க எனிவன்? அதை எப்படி பயன்படுத்தணும் சொல்லுங்க. நோட் டவுன் ஆயிருக்கணும். ஓகே சார், எந்த இடத்துல சொல்லியிருக்கிறாங்க? செக்ஷன் 181 ஆஃப் BNWS, சிஆர்பிஸில் செக்ஷன் 162. அதில் சில நபர்கள் ஆன்சர் பண்ணீங்க. ஸோ கான்ட்ரடிக்ஷன் பர்பஸ்க்காக எஸ், அதுக்காக பயன்படுத்தலாம். கொராபரேஷனுக்கும் பயன்படுத்தலாம். யார்கிட்ட? போலீஸ்கிட்ட சொல்லப்பட்டுள்ள ஸ்டேட்மெண்ட்டை ஃபஸ்ட்டு வார்த்தையை 181 பேரக்ட் எடுத்து படிச்சிங்க அப்படின்னா, போலீஸ்கிட்ட கொடுக்குறது நோன் அப்படின்னு தான் ஆரம்பிப்பாங்க. நோ ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. போலீஸ்கிட்ட கொடுக்குறத நீ பயன்படுத்தவே முடியாது, ஸ்டேட்மெண்ட்டை நீ பயன்படுத்தவே முடியாது. ஆனால் எப்போ பயன்படுத்தலாம் அப்படின்னா, அதே பேரக்டில் பார்த்தீங்கன்னா சேவ் அஸ் ஹியரிங் ப்ரொவைடட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது சில விஷயங்களுக்கு நீ பண்ணலாம் அப்படின்பாங்க. அந்த சில விஷயம் தான் என்ன அப்படின்னா, நீங்கள் கிராஸ் பண்ணுறீங்க பொழுது போலீஸ் வந்து ரெஃப்ரெஷ் ஆஃப் மெமரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ ரொம்ப நாள் ஆச்சு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி, அப்போ கேஸ் டைரியை பார்த்தா தான் வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னதை பார்த்தா தான் வந்து அவரால் சொல்ல முடியும்னா அந்த டைமில் சொல்லலாம். இல்லை அக்யூஸ்டு விட்னஸ் வந்து போலீஸ்கிட்ட ஒரு மாதிரி சொல்லிட்டு கோர்ட்டில் ஒரு மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா, அந்த ஃபுல் விஷயத்தையுமே நீங்கள் வந்து பயன்படுத்த முடியுமா, கான்ட்ரடிக்ஷன் பண்ண முடியுமானா பண்ண முடியாது. ஜட்ஜு வந்து டிசைட் பண்ணணும், ஓகே இந்த பர்டிகுலர் போர்ஷன் இந்த வழக்குக்கு இம்பார்ட்டனா, இட்ஸ் அ கொஸ்டின் ஆஃப் லாவா அப்படின்னு பார்த்து ஓகே அப்படின்னு சொன்னான்னா, அந்த பர்டிகுலர் போர்ஷனை மட்டும் டிஃபென்ஸ் சைடு அட்வொகேட் யூஸ் பண்ணி, இங்கே பாருங்கள் இந்த மாதிரி கான்ட்ரடிக்ஷன் பண்ணியிருக்கான்னு யூஸ் பண்ணலாம். ப்ராசிக்யூஷனுக்கும் வந்து அதிகாரம் இருக்குன்னா அதிகாரம் இருக்குது. ஏன்னா அவனோட கேஸ் தானே பர்ஃபெக்ட் ஆயிடுச்சு. ஸோ அவன் வந்து வித்தின் த பர்மிஷன் ஆஃப் த கோர்ட் அவன் வந்து இதை கிளாரிஃபை பண்ணுறதுக்காக அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து பயன்படுத்திக்கலாம் டியூரிங் த கோர்ட்டில். இதுக்கு மட்டும்தான் அதோட வேல்யூ இருக்குது. மற்றபடி அது எவிடன்ஸ் எல்லாம் கொண்டு போக முடியாது. ஏன் அப்படின்னா, நீங்கள் அது அங்கே ஒரு ஓத் இருக்காது, அங்கே ஒரு ப்ராமிஸ் இருக்காது, அங்கே மேபி ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்திருக்கலாம், அங்கே ஒரு த்ரெட்டனிங் இருந்திருக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் விட்னஸ் சைன் கூட போடக்கூடாது. பட் இதெல்லாம் வந்து நம்ம ஒரு ப்ராப்பர் டிஃபென்ஸ் சைடு கிரிமினல் சைடு அட்வொகேட்டாக இருக்கணும்னா, நம்மக்கிட்ட வரக்கூடிய அந்த சார்ஜ் ஷீட்டை இது எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னா, நம்ம வந்து சிஆர்பிசியோட பிஎஸ்சியோட நல்லா பர்ஃபெக்டாக படிச்சிருந்தா போதும் நம்ம ஒரு கேஸ் ஜெயிக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன லூஃப் கோட்ஸ் மட்டும் நமக்கு தெரிஞ்சால் போதும். அப்போ இது ரிலேட்டட் ப்ரொவிஷன் செக்ஷன் 181 ஆஃப் BNWS, சிஆர்பிசியில் செக்ஷன் 162. ஸோ நம்ம வந்து இன்கேஸ் நெக்ஸ்ட் டைம் யாராவது கேட்குறாங்கன்னா கரெக்டான ஆன்சர் செக்ஷன் 162 தான் ஆன்சர் பண்ணணும். இப்போ ரீசெண்டாக கூட ஒரு ஜட்ஜ்மெண்ட் மேபி சார் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்களான்னு தெரில. வெறும் 161 ஸ்டேட்மெண்ட்டை வச்சுவே ஒரு நபரை வந்து கன்விக்ஷன் பண்ணியிருப்பாங்க.
இதை ராங்குன்னு டிக்ளேர் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டில் டிக்ளேர் பண்ணதுக்கு எடுத்த செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 162 தான். ஓகேவா? ஸோ ஓகே, நம்ம வந்து இங்கே போயிடலாம். அடுத்து அப்போ ரிட்டனாக வந்து இந்த இன்வெஸ்டிகேஷன் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுக்கணும். இதுக்கு மேலே இருக்கக்கூடிய சூப்பர்வைஸ் ஆஃபீஸர் வந்து இதை மானிட்டர் பண்ணணும் அப்படின்ற ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயத்தை வந்து இந்த பிஎஸ்ஓவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அடுத்து இதில் இந்த உமன்ஸுக்கான சில ப்ரிவிலேஜஸையுமே கொடுத்துட்டு வராங்க. உமன்ஸுக்கான சில ப்ரிவிலேஜஸையுமே கொடுத்துருக்காங்க. அதில் இப்போது நீங்கள் விசாரணையின் பொழுது ஜென்ரலாக என்ன சொல்கிறாங்க, உமனெல்லாம் நீங்கள் கூப்பிட்டு வச்சு விசாரிக்கக்கூடாது அப்படின்ட்டாங்க. ஆனால் ஒருவேளை அந்த உமன் வாலண்டரியாக வர்றேன் அப்படின்னு சொல்லுது, ஓகே நான் வர்றேங்க அப்படின்னு தான், நீ அப்போ வந்து என்ன பண்ணலாம், நீங்கள் ஸ்டேஷனில் வச்சு விசாரிக்கலான்றாங்க. அப்போது எப்போ ஒரு உமன் வந்து அந்த ஸ்டேஷனுக்கு வரேன்னு சொல்லுதோ அது வந்து வாலண்டரியாக தான் இருக்கணும், ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்கவே கூடாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஃபோர்ஸ்ஃபுல்லாக டச் பண்ணியோ இல்லை அவங்க அன்னெசரியாக அவங்கள ஹேண்டில்லாம் பண்ணவே கூடாது. ஈவன் அந்த உமனை நீங்கள் அரெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கூட நமக்கு வந்து அரெஸ்ட்டில் பார்ப்போம் இல்லையா, நோ அரெஸ்ட் பிட்வீன் சன்செட் அண்ட் சன்ரைஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் பார்ப்போம் இல்லையா, அதையும் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. பட்டு அதுக்காக வந்து நைட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் வந்து அரெஸ்ட் பண்ணக்கூடாது. ஆனால் வெரி எக்ஸ்ட்ராடினரி சர்க்கம்ஸ்டன்சஸில் மட்டும் நீங்கள் அரெஸ்ட் பண்ணலாம். அப்போ யார் உமன் அரெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னா ஒன்லி அண்ட் ஆஃபீஸர் ஆஃப் சப் இன்ஸ்பெக்டர் ரேங்கில் இருக்கக்கூடியவங்க, இல்லைன்னா அவங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகள் மட்டும்தான் உமனை அரெஸ்ட் பண்ண முடியும். நீங்கள் என்ன தான் நீங்கள் உமனை அரெஸ்ட் பண்ணாலும் உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய சுப்பீரியர் ஆஃபீஸர் கண்டிப்பாக இன்டிமேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்ஸ் அவங்க வந்து இன்வெஸ்டிகேஷனுக்காக வந்திருந்தாலும் சரி, ஆர் ஒன்ஸ் அவங்க அரெஸ்ட் பண்ணிங்கன்னா சரி, ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட், அந்த உமனை ப்ரொடெக்ட் பண்ணுமா, எஸ். அன்னெசரியான ஹராஸ்மெண்ட் அவங்களுக்கு இருக்கவே கூடாது. அவங்களுக்கு டிக்னிட்டி இருக்கானா, எஸ் டிக்னிட்டி இருக்குது. அவங்க சேஃபாக பாதுகாக்கணும்னா, எஸ் சேஃபாக பார்க்கணும். எந்த ஒரு போலீஸ் அப்யூஸும் அவங்களுக்கு நடந்திருக்கவே கூடாது. அது ரொம்ப கிளியராக இந்த பிஎஸ்ஓவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அடுத்து இது ஒன்லி உமனுக்காகவே வருது. இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள், ஒருவேளை அப்படி அரெஸ்ட் பண்ண ஒரு வழக்கில் அது வந்து இமீடியட்டாக பெயில் கொடுத்துடணும், ரிலீஸ் ஆன் பெயில், உடனே இமீடியட், அது வந்து ஒரு பெயிலபிள் அஃபென்ஸாக இருக்குது. நான் பெயிலபிள் அஃபென்ஸ் இல்லாமல் அது இட்ஸ் பெயிலபிள் அஃபென்ஸாக இருக்குது. நீங்கள் ஸ்டேஷன் பெயில இமீடியட்டாக வந்து ரிலீஸ் பண்ணிடணும். இதுவே நான் பெயிலபிள் அஃபென்ஸாக இருக்குன்னா ஸ்டேஷன்லாம் வச்சிடக்கூடாது, உடனே ரிமாண்ட் பண்ணிடு, யார்கிட்ட மேஜிஸ்ட்ரேட் போயிட்டு ஒப்படைச்சிரு, எந்த ஒரு டிலே இருக்கக்கூடாது அப்படின்றாங்க. அப்போ அன்னெசரியாக ஒரு போலீஸ் கஸ்டடியில் ஒரு உமனை வச்சிருக்காத. பெயில்னா பெயில் கொடுத்துரு, இல்லைங்க ரிமாண்ட் தாங்க போனோம்னா போய் ரிமாண்ட் கொடுத்துரு, எந்த ஒரு அன்னெசரி டிலே இருக்கக்கூடாது. ரொம்ப ஸ்ட்ராங்காக இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அப்போ ஒன்ஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து இட்ஸ் அ பெயிலபிள் அஃபென்ஸாக இருக்குது. உனக்கு பெயில் இருக்குது அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம், அப்போ அவனுக்கு வந்து இன்டிமேஷன் அவனுக்கு தெரியாது இல்லையா, ஒரு பெயிலபிள் அஃபென்ஸாக இருக்குது அப்படின்ற பொழுது இந்த மாதிரி இது பெயிலபிள் அஃபென்ஸு, நம்ம வந்து ஸ்டேஷன் பெயிலே விட்டுடலாம், ஸோ உனக்கு தேவையான ஷூரிட்டிலாம் அரேஞ்ச் பண்ணு அப்படின்ற ஒரு விஷயத்த அந்த அக்யூஸ்டுக்கு இன்டிமேஷன் பண்ணணும். இது வந்து போலீஸோடைய டியூட்டி. இது கண்டிப்பாக பண்ணுமானா எஸ். எங்கே சொல்லியிருக்கிறாங்க, இட் ஷேல் பி இன்ஃபார்ம். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டியூட்டி, அவனுக்கு இதை இன்டிமேஷன் பண்ணியிருக்கணும். எங்கே சொல்லியிருக்கிறாங்க, ஒரு பெயிலபிள் அஃபென்ஸாக இருந்துச்சுன்னா அவனுக்கு இன்டிமேஷன் பண்ணிடணும். ஏன்னா அவனுக்கு எப்படி தெரியும் என்னை ரிலீஸ் பண்ணலாம், இல்லை ஸ்டேஷன் பெயிலில் உள்ளான்னு யார் அவனுக்கு தெரியாது இல்லையா. அப்போ அவனுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும், இந்த பாப்பா உனக்கு வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்க அஃபென்ஸ், இந்த மாதிரி அஃபென்ஸு, உன்னை பெயிலில் விடலாம், ஷூரிட்டி இருந்தால் நீ அரேஞ்ச் பண்ணி கூட்டு வா அப்படின்ற மாதிரியான ஒரு இன்டிமேஷனை கொடுக்கணும் அவனுக்கு. எந்த செக்ஷனில் சொல்லியிருக்கிறாங்க? 155 சிஆர்பிசியா மேடம்? நோ சார். வேற வேற செக்ஷன்
50 ஆஃப் கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் சப்செக்ஷன் 2ல பிஎன்டபிள்எஸ்ல செக்ஷன் 47 சப்செக்ஷன் 2 செக்ஷன் 47 சப்செக்ஷன் ஓகேவா? ஓகே, இப்போ மறுபடியும் நீங்கள் கான்செப்ட் வரலாம். இப்போ இந்த மாதிரி வந்து பெயில் அஃபென்ஸாக இருக்க ரிமைண்ட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன்லாம் கஸ்டடியில் அன்னெசரியாக வச்சிருக்காத உமனு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து அது எந்த செக்ஷன் சொன்னாங்க? செக்ஷன் 47 பிஎன்டபிள்எஸ். இல்ல மேம், இல்ல உமனை வந்து வச்சுக்க கூடாது. உமனை வச்சுக்கோ நான் பிஎஸ்ஓலே சொல்கிறேன் சார். நான் வந்து சாப்டர் ஆர்டர் சொல்லுங்க மேம். ஆர்டர் நம்பர் 565 சார். தேங்க்யூ மேம். அதில் வந்து ஆர்டர் சப் ஆர்டர் 7. ஓகே, அடுத்து சர்ச் பண்ணணும். உமனை சர்ச் பண்ணணும். சர்ச் சம்பந்தமாக பார்த்தீங்கன்னா செக்ஷன் 51 ஆஃப் சிஆர்பிசியில் கொடுத்துருப்பாங்க. பிஎன்டபிள்எஸ்ல 49 கொடுத்துருப்பாங்க. அக்யூஸ்டை சர்ச் பண்ணுறது, மேபி சர்ச் பண்ணும்போது ஏதாவது அவங்கள்ட்ட அஃபென்சிவ் வெப்பன்சஸ் இருக்குது அப்படின்னாலுமே அதெல்லாம் வந்து எப்படி கெப்ட் பண்ணணும், எப்படி லிஸ்ட் அவுட் பண்ணணும் அப்படின்லாம் ஒரு ப்ரொசீஜர்ஸ் வந்து இருக்குது. அப்போ அந்த சர்ச்சை பொறுத்த வரைக்கும் யார் பண்ணணும்? ஒரு உமனாக இருக்கும். அங்கேயும் மென்ஷன் பண்ணி உமன் சர்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் எங்கேயுமே அதை வந்து ஸ்ட்ரிக்டாக என்ன சொல்லிட்டாங்க, உமனை சர்ச் பண்ணுறீங்கன்னா உமன் அக்யூஸ்ட் மஸ்ட் பி சர்ச் ஒன்லி பை த உமன் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்கிறாங்க. உமன் ஆஃபீஸர் தான் சொல்லணும். இல்லை அவங்களுக்கு ஒரு அசிஸ்டன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஒரு உமன் போலீஸ் ஆஃபீஸ் அசிஸ்டன்ஸோட நீங்கள் என்ன பண்ணலாம், அவங்கள சர்ச் பண்ணலாம் சொல்கிறாங்க. அப்படி சர்ச் பண்ணும்போது ரொம்ப இம்பார்ட்டண்டாக ஒரு வேர்டு வைக்கிறாங்க. என்னது? ரொம்ப டீசன்சியாகவும் ரொம்ப அவங்களுடைய ப்ரைவசிக்கு மதிப்பு கொடுத்தும் நீங்கள் அவங்கள சர்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சர்ச்சுக்கான ரிலேட்டட் ப்ரொவிஷன் செக்ஷன் 51 சிஆர்பிசியில் சப்செக்ஷன் 2, பிஎன்டபிள்எஸ்ல செக்ஷன் 49. இப்போ அதே மாதிரி அந்த உமனை நீங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்ற பொழுது அவங்களை எந்த லாக்அப்பில் வைக்கணும், யாரெல்லாம் அவங்க கூட கூட்டு போனது, எஸ்கார்ட்லாம் கூட்டு போவாங்களே, இந்த பக்கம் ஒருத்தவங்க வச்சு கூட்டு போவாங்களே, அதுக்கான ப்ரொசீஜரையும் சொல்கிறாங்க. ஒருவேளை உமனை நீங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா செப்பரேட் ஃபீமேல் லாக்அப்பில் தான் அவங்கள வைக்கணும். செப்பரேட் ஃபீமேல் லாக்அப்பில் தான் அவங்கள வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை அந்த ஸ்டேஷன்லையுமே அந்த இடம் ஃபீமேல் லாக்அப்பில் இடம் இல்லாட்டியுமே வேற எங்கே அதை சுற்றி எங்கே ஸ்டேஷன் இருக்கோ அங்கே கூட நீங்கள் அவங்கள வச்சிருக்கலாம். அப்போவும் ஃபீமேல் லாக்அப்பில் மட்டும்தான் வச்சுருக்கணும். அப்போ அவங்களுக்கு இந்த எஸ்கார்ட்லாம் கூட்டு போவாங்க இல்லையா, அவங்க கூட இப்போ எங்கேயாவது இப்போ ஒரு கோர்ட்டுக்கு போகணும், இல்லை வெளில அவங்க ரிலேட்டிவ்ஸை பார்க்கணும் அப்படின்னா அந்த எஸ்கார்டு முதற்கொண்டு மேலே இருக்கக்கூடாது, ஒன்லி ஃபீமேல் தான் இருக்கணும். ஒருவேளை இந்த உமன் நீங்கள் வந்து அவங்க விசாரணைக்கு வரும்போது சரி, நீங்கள் அரெஸ்ட் பண்ணியிருந்தாலும் சரி, மேல் ஸ்டாஃபால் ஏதாவது ஒரு ஹராஸ்மெண்ட் நடந்திருக்குது, வேறு ஏதாவது எனி பேட் பிஹேவியர் அவங்க மேல் நடந்திருக்கு அப்படின்னா அவங்க மேல் டிபார்ட்மெண்டல் ஆக்ஷனும் கிரிமினல் ப்ராசிக்யூஷனும் அவங்களுக்கு எகென்ஸ்டாக பண்ணலாம். இப்போ அந்த ஹராஸ்மெண்ட் அப்படின்றத வந்து ஒரு பொண்ணுக்கு ரேப்பே பண்ணிட்டான் போலீஸ்க்கு, இப்போ அவன் மேலே ப்ராசிக்யூஷன் பண்ணணும். அவன் வந்து ஒரு பப்ளிக் அவன் வந்து ஒரு பப்ளிக் சர்வெண்ட் இல்லையா, போலீஸ் வந்து ஒரு பப்ளிக் சர்வெண்ட். கிரிமினல் ப்ராசிக்யூஷன் அவன் மேலே வந்து வழக்கு தொடுக்கணும். சாங்ஷன் நெசசிட்டியா, அதாவது ஒரு பப்ளிக் சர்வெண்ட் எகென்ஸ்டாக நீங்கள் வந்து ஒரு கிரிமினல் ப்ராசிக்யூஷன் நீங்கள் ஒரு வழக்கு தொடுக்கிறீங்க அப்படின்னா சாங்ஷன் இட்ஸ் அ நெசசிட்டி. மேடம் அவன் பண்ணியிருக்கிறது பப்ளிக் டியூட்டி டிஸ்சார்ஜ் பண்ண மேண்டேட்டரி மேடம். ஓகே, அவன் பண்ணியிருக்கிறது ரேப் பண்ணிட்டான் அந்த அது தேவையில்லை மேடம். வெரி குட். வேற எங்கேயும் சொல்லியிருக்காங்க சார், அது நம்ம எங்கே பார்த்துருக்கோம் இது சம்பந்தமா ரிலேட்டட் ப்ரொவிஷன்? மேடம் 197 சிஆர்பிசி மேடம். எஸ், வெரி குட் சார். 197 சிஆர்பிசி பிஎன்டபிள்எஸ்ல செக்ஷன் 218. இதில் ரேப் சம்பந்தமான வழக்குகளுக்கு பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக பப்ளிக் சர்வெண்ட்டாக இருக்கும் பட்சத்தில் அவங்க சாங்ஷன் தேவையில்லை அப்படின்னு சொன்ன ஒரு
செக்ஷன் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 218 பிஎன்டபிள்யூஸில் மூணாவது ப்ரொவிஷனில் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அப்போ இந்த மாதிரி ஒரு அஃபென்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க மேலே டிபார்ட்மெண்டல் ஆக்ஷனும் எடுக்கலாம், கிரிமினல் ப்ராசிக்யூஷனும் எடுக்கலாம்னு சொல்கிறாங்க. இப்போ டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன் எடுத்துட்டாங்கன்றதுக்காக அவங்க மேலே கிரிமினல் ப்ராசிக்யூஷன் பண்ணாமல் இருக்கலாமா? அப்போ வந்து சொல்கிறாங்க அவர் மேலே டிபார்ட்மெண்டல் ஆக்ஷனும் எடுத்துட்டாங்க, ப்ளஸ் ஒரு பக்கம் அவன் மேலே கேஸும் ஃபைல் பண்ணிட்டாங்க. டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன் என்ன பண்ணிட்டாங்க, வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. அது அட் த சேம் டைம் அவன் மேலே வந்து கிரிமினல் ப்ராசிக்யூஷன் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து இட்ஸ் டபுள் ஜியோ பார்ட்டி அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறான். ரைட்டா அவ எடுத்தது? மேம் எடுக்க அது முடியாது மேடம். டிபார்ட்மெண்டல் ரெண்டுமே ஆக்ஷன் வந்து டபுள் ஜியோ பார்ட்டிக்குள்ள வராது. அது செப்பரேட், இது செப்பரேட். எஸ் எஸ் இது எக்ஸாக்டாக நம்ம என்ன என்ன ரிலேட்டட் ப்ரொவிஷன் எதை சொல்லலாம்? ஏன் அப்படின்னா ஒரு அக்யூஸ்டுக்கு, மேம் ஆமாம் அக்யூஸ்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குது. என்ன என்ன ஆர்டிக்கிள் சொல்லுங்க இதை? 22 20 மேடம். ஆர்டிகல் 20ல சப் கிளாஸ் 2. அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ஒன்லி ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸுக்கு மட்டும்தான் அந்த டபுள் ஜியோ பார்ட்டி அப்ளை ஆகும். டிபார்ட்மெண்டல் என்கொயரி ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ் கீழே வருமானா வராது. அப்போ வந்து அவர் வந்து இந்த ஸ்டாண்ட் எடுக்க முடியாது. 2 வாட்டி என் மேலே ஒரே கான்செப்டுக்காக வழக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ அவர் மேலே டிபார்ட்மெண்டல் ஆக்ஷனும் நீங்கள் எடுக்கலாம், அட் த சேம் டைம் கிரிமினல் ப்ராசிக்யூஷன் நீங்கள் அவர் மேலே கொடுக்கலாம். அடுத்து இந்த கைட்லைன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஒரு அவேர்னஸ் கைட்லைன்ஸை எல்லா ஸ்டேஷன்லையுமே ஒரு புக்லெட் மாதிரியும் எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை எல்லா ஸ்டேஷன்லையும் ஒரு ரிமைண்டர் மாட்டு வந்து டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்ற விஷயத்தையுமே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இதேல வந்து நீங்கள் வந்து ஸ்டேஷனில் வந்து நீங்கள் விசாரிக்கிறீங்க, ஒரு என்கொயரி ஆர் இன்வெஸ்டிகேஷன் பர்பஸ்க்காக நீங்கள் விசாரிக்கிறீங்க அப்படின்னா இது வந்து நமக்கு வந்து சிஆர்பிசியில் ஒரே வாசகமாக சொல்லிட்டாங்க. என்னென்னா 15 வயசுக்கு மேல் அண்டர் 15 இயர்ஸு ஆர் ஃபீமேல் ஆஃப் எனி ஏஜ் அப்படின்றத ஒரே வாசகமாக மென்ஷன் பண்ணிட்டாங்க. பட் இங்கே கிரிமினல் ப்ராக்டிஸில் வந்து அதை செப்பரேட்டாக தனித்தனியாக அதை வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. அப்போ இங்கே வந்து அதே மட்டும் மேல் அண்டர் 15 இயர்ஸ் இருக்கக்கூடியவங்களும் ஃபீமேல் ஆஃப் எனி ஏஜை வந்து அவங்களோட ரெசிடென்சியில் மட்டும்தான் போயிட்டு நீங்கள் என்கொயரி இன்வெஸ்டிகேஷனுக்காக நீங்கள் போய் பார்க்கணுமே தவிர்த்து அவங்கள ஸ்டேஷனுக்கு வந்து வரவழைச்சு விசாரிக்க செய்ய முடியாது, விசாரணை பண்ண முடியாது. அதே மாதிரி ஃபீமேல் இப்படி வசிக்கக்கூடிய வளாகத்தில் அவங்களோட பர்மிஷன் இல்லாமல் என்டர் ஆகக்கூடாது. அதே மாதிரி மேடம் இது என்ன ஆர்டர் மேடம்? 57 என்ன ஆர்டர் நம்பர்? 7 என்ன 57 மீன்ஸ் நான் வந்து இன்னமே வந்து ஆர்டர் 565 தான் சொல்லிட்டு இருக்கேன், அதில் தான் சொல்லிட்டு இருக்கேன். அதில் உங்களுக்கு உள்ள வந்து நிறைய சப் ஆர்டர் 1 2 3 நிறையா இருக்கும். ஸோ நீங்கள் அதை வந்து கான்செப்ட் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக எந்த சப் ஆர்டர் சொல்லியிருக்காங்கலாம் கேட்க மாட்டாங்க. இது ஃபுல்லாக வரக்கூடியது செக்ஷன் 565 தான். இதோடைய கான்செப்ட் என்னன்றதை நான் வரிசையாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே. அதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன். மெடிக்கல் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் யார் அவங்கள மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணும்? அக்யூஸ்டுக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணணுமா? அக்யூஸ்டுக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணணும் அப்படின்றது டிகே பாசு கேசஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி 48 hours ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா அக்யூஸ்டு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் வந்து அரெஸ்ட் பண்ணி நீங்கள் உள்ளே கூட்டு போகிறதுக்கு முன்னாடியுமே அவங்கள மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணணும். மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ண ரிப்போர்ட்டை யார்கிட்ட கொடுக்கணும்னா அக்யூஸ்டு தான் கொடுக்கணும். இல்லைன்னா அக்யூஸ்டு நாமினேட் பண்ணக்கூடிய அவங்களோட கார்டியனையோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ்ட்டோ சொல்கிறாங்கன்னா அவங்ககிட்ட தான் கொடுக்கணும். அதை வந்து ஒரு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் தான் சொல்லுவாங்க. அந்த டாபிக் நேமே செக்ஷன் 50
3ல எக்ஸாமினேஷன் ஆஃப் த அரஸ்டட் பர்சன் அப்படின்னு சொல்லி தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ண நபருக்கு ஏதாவது காயங்களோ இன்ஜுரியோ பை த போலீஸ் ஆஃபீஸர்லையோ ஏதோ ஒரு வகையிலையோ அதை வந்து எக்ஸாமின் பண்ணணும். அந்த எக்ஸாமினேஷன் பண்ணி அதை அவனுக்கு ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துடணும். ஆனால் மற்ற எக்ஸாமினேஷன் பை த அக்யூஸ்ட், இப்போ இதுவே ஒரு ரேப் சம்பந்தமான வழக்கில் ஒரு அக்யூஸ்டை வந்து எக்ஸாமின் பண்ணுறாங்க அண்டர் செக்ஷன் 52 எக்ஸாமினேஷன் ஆஃப் பர்சன் அக்யூஸ்ட் ரேப். அங்கேயுமே அக்யூஸ்டை தான் எக்ஸாமின் பண்ணுறாங்க. ஆனால் ரேப் சம்மந்தமான வழக்கெல்லாம் அவன் அக்யூஸ்டாக இருக்கிறான். அப்பொழுது அவனை வந்து எக்ஸாமினேஷன் பண்ண ரிப்போர்ட்டை யார்கிட்ட கொடுக்கணும்? இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்கிட்ட மட்டும் தான் கொடுக்கணும், அக்யூஸ்ட்டை கொடுக்கக்கூடாது. அப்போ இது இந்த அரெஸ்ட் சாப்டரில் மட்டும் பார்த்தீங்கன்னா அக்யூஸ்டை மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணக்கூடியதுக்கு 3 செக்ஷன் வந்து சொல்லும். செக்ஷன் 51 சொல்லும், செக்ஷன் 52 சொல்லும், செக்ஷன் 53 சொல்லும். பிஎன்டபிள்யூஎஸ்ல நான் சொல்றது ஓகேவா? செக்ஷன் 51, 52, 53 இது 3மே வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பற்றி தான் சொல்லுது. இந்த 3 மெடிக்கல் எக்ஸாமினேஷனுமே வேற வேற கான்செப்டை தான் சொல்லும். இது 3மே சேம் இல்லை, ஸ்டேஜஸ் வேற வேற. அதில் நான் சொன்ன 53 வந்து அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணுறது. இதுக்கு ரிலேட்டடான ஒரு கேஸ் தான் வந்து டிகே பாசு கேஸ். அங்கே வந்து 11வது கைட்லைன்ஸ் ஐ திங்க் 48 ஹவர்ஸ் வச்சு ஒரு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் போடணும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த எல்லா செக்ஷன்லையுமே ஃபீமேலுக்கு எப்படி மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணுன்றதே சொல்லியிருப்பாங்க. இப்போ நான் சொன்ன அந்த 3 மெடிக்கல் எக்ஸாமினேஷன்லையுமே ஃபீமேலுக்கு எப்படி மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷன் தான் நம்ம எங்கேயும் பார்க்குறோம். ஒருவேளை ஃபீமேலுக்கு நீங்கள் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணுறீங்கன்னா ஒன்லி த உமன் மெடிக்கல் ஆஃபீஸர், அப்படி இல்லைன்னா அந்த ஒரு உமன் மேல் தான் பண்ணுறாரு அப்படின்னா ஒரு உமனுடைய ஒரு உமன் உடைய சூப்பர்விஷன் கீழே தான் அவங்கள மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணணும் அப்படின்றாங்க. மேடம் இது உமன் அக்யூஸ்டுக்கா உமன் விக்டிமுக்கா மேடம்? அக்யூஸ்டுக்கு மேம், அக்யூஸ்டுக்கு சார். தேங்க்யூ மேடம். அடுத்து இப்போ வந்து ஓகே ஃபீமேல் அக்யூஸ்டு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து இப்போ இந்த மாதிரி வந்து ஃபீமேல் பிரிசனர் இருக்காங்க இல்லையா? இப்போ ஜெயிலேருந்து உங்களை கூட்டு போகிறீங்க, 2 பக்கம் 2 எஸ்கார்டு வச்சு கூட்டு போகிறீங்க. இப்படி கூட்டு போகும் பொழுது அவங்கள வந்து ரொம்ப ரஷ் பண்ணி நீங்கள் கூட்டு போகவே கூடாதுன்றாங்க. நீங்கள் கூட்டு போகும்பொழுது கூட அப்போ ரஷ் பண்ணினா நீங்கள் இந்த எஸ்கார்டு அவங்க கூட்டு போகும்பொழுது 1 மைல் தூரத்துலையும் 1 மைலில் தான் வந்து என்ன பண்ணணும் அவங்களுக்கு கூட்டு போகணும். அதை தாண்டி வந்து நீ இவ்வளோ தூரம் நடக்கும்லாம் அவங்களை ரஷ் பண்ணக்கூடாது. ஒருவேளை அவங்களால நடக்க முடியல, மேபி எனி பீரியட்ஸ் பெயினாக இருக்குது, ஆர் எனி அன்ஹெல்த்தி இஷ்யூவாக இருக்குது, அவங்களால நடக்க முடியாது, ஒரு ப்ரெக்னென்ட் உமனாக இருக்காங்க, எனி திங் அவங்க இருக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து வெஹிக்கிள் ரெடி பண்ணி கொடுக்கணும் அவங்களால முடியாதுன்ற பட்சத்தில். இது வந்து டியூட்டி, அவங்களோட டியூட்டி. நீ வந்து உனக்கு உடம்பு இல்லாட்டி போல இப்படிதான் நடக்கும்னு சொல்ல முடியாது. இல்லை அவங்க பர்டிகுலர் கஸ்டமை ஃபாலோ பண்ணலாம். அவங்க இப்படிதான் நடப்பாங்கன்னா இவ்வளோ தூரம் ஸ்பீடாகவும் நடக்க மாட்டாங்க, இப்படிதான் வந்து புக்கா போட்டு தான் போவாங்க, இந்த மாதிரி ஒரு கஷ்டம் தான் வரும், இப்படிதான் துணியை மூடிட்டு தான் நடப்பாங்கன்னா அப்படிதான் நீ வரணும். நீ வந்து அந்த டைம்ல அவங்களை ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. ஒரு டவுட் மேம், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரையுமே அதாவது இருட்டிலே 4 மணிக்கு 2 பேரையும் சேர்ந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணிட்டு போக முடியுமா? ப்ரொவிஷன் இருக்கா? ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரையும் சேர்ந்த மாதிரி அக்யூஸ்ட் 2 பேருமே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே அக்யூஸ்டா சார்? ஆமா, அப்படிதான் ஃப்ரேம் பண்ணாங்க. அப்புறம் பிரைமா ஃபேஸ் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த லேடியை விட்டுட்டாங்க. ஆமா, அரெஸ்ட் பண்ணும்பொழுது அக்யூஸ்ட் வந்து 2 பேரும் தான் அரெஸ்ட் பண்ணுவாங்க. அரெஸ்ட் பண்ணும்பொழுது பட் ஃபீமேலை பொறுத்த வரைக்கும் ஃபீமேல் வந்து ஐ மீன் உமன் போலீஸ் ஆஃபீஸர் தான் அரெஸ்ட் பண்ணணும். ஸோ சேம் ப்ரொசீஜர்ஸ் அதை நமக்கு சிஆர்பிஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். உமனா இருந்தாலும் உமன் மட்டும் தான் அரெஸ்ட் பண்ணுவோம். உமன் வரல, வந்த 3 பேருமே ஜென்ஸ் தான். ஸோ நம்ம அந்த கிரவுண்ட்ஸ் எடுக்கலாம். நமக்கு பிஎஸ்ஓ இதே ஆர்டரு ப்ளஸ் வந்து செக்ஷன் 43 சப்செக்ஷன் 5. ஒருவேளை வந்து உமனை இல்லை அப்படின்னா நியர்ல இருக்கக்கூடிய மேஜிஸ்ட்ரேட்டோட பர்மிஷனோட தான் அவங்களை அரெஸ்ட் பண்ணணும். அந்த உமனை அரெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா ஸோ அந்த ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும். ஓகே, அடுத்து ஒன்ஸ் நீங்கள் உமனை அரெஸ்ட் பண்ணிட்டீங்க, ஆர் வந்து ஒரு ஃபீமேல் பிரிசனை நீங்கள் வந்து கூப்பிட்டு வரீங்க அப்படின்னாலுமே இல்லை கூட்டிகிட்டு போயிட்டீங்க, அது வந்து ஒரு 15 days வந்து
இன்வெஸ்டிகேஷன் பர்பஸ்க்கோ எனிதிங் எந்த ஒரு டிலேயும் இல்லாமல் அவங்க என்ன பண்ணணும், ப்ராப்பராக எங்கேருந்து கூட்டு போனீங்களோ அங்கே கொண்டாந்து விட்டுணுன்றாங்க. ஸோ மேஜிஸ்ட்ரேட்டை கொண்டாந்து விட்டுருங்க அப்படின்ட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கான லீகல் ரைட்ஸ் இது ப்ரொடெக்ட் பண்ணணும். எந்த வகையிலையுமே ஒரு அவங்களுக்கு எகென்ஸ்டாக எந்த ஒரு ராங்கான ஒரு விஷயம் நடக்கக்கூடாது. உமனை பொறுத்த வரைக்கும் அது வழக்குகளாக இருக்கும் சரி, அது பிரிசனராக இருக்கும் பட்சத்தில் ரொம்ப வந்து நம்மளுடைய ஆக்ட் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமான ப்ரிவிலேஜஸ் வந்து கொடுத்துருப்போம். அடுத்து இதெல்லாம் வந்து எங்க இந்த இந்த விஷயம் எல்லாமே, அதாவது மொத்தம் வந்து இந்த உமன் பிரிசனரை மட்டும் நீங்க எப்படி வந்து உமன் பிரிசனராக இருக்கட்டும், ஒரு உமன் ஒரு ஸ்டேஷனுக்கு வர்றாங்களும் சரி, உங்களை எப்படி என்கொயரி பண்ணுன்றதே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் 569 565ல சப்ரூல் 7ல் வந்து இதை ஆட் பண்ணியிருப்பாங்க. ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி இதை ஆட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? எழுதிட்டீங்களா? நெக்ஸ்ட் போலாமா? அடுத்து 8 அதிலே மேம் இந்த 569ன்றது ஆர்டர் விமன் அதுதான் என்ன சொல்றாங்க இது? 569 அப்படின்றது வந்து ரெஃப்யூசல் ஆஃப் லோக்கல் இன்வெஸ்டிகேஷன்ன்றது தான் டாபிக்ல இருக்கும் சார். அது கீழே சில ஜிஓ மூலியமாக வந்து சில ஆர்டர் வந்து உள்ள சப்மிட் பண்றாங்க. இப்போ எப்படி சப்செக்ஷன் 1 2ன்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி அதுக்குள்ள வரக்கூடியது. அதுதான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண நான். அதுதான் பேரக்ட் வச்சுக்கோங்கன்னு சொன்னேன், ஏன்னா உங்களுக்கு புரியும். ஏன்னா உங்களுக்கு பிஎஸ்ஓன்றது நம்ம ரொம்ப ரேராக தான் படிக்கிறோம். ஓகே. இருங்க, நான் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் கூட அனுப்புறேன். அடுத்து அதில் 8 இப்போ அசிஸ்டன்ஸ் ஆஃப் ஆல்டர்னேட்டிவ் டேலண்ட் பர்சன்ஸ், அதாவது டீப் அண்ட் டம் பர்சன்ஸ் விக்டிம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து விக்டிம்லேயே சில டைப்ஸ் இருப்பாங்க. அவங்க வந்து அவங்களால காது கேட்க முடியாத நபர்களாக, வாய் பேச முடியாத நபர்களாக இருப்பாங்க. அப்போ அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணணும்? இப்போ எஸ்ஹெச்ஓடைய டியூட்டி என்ன, ஆர் அவர் கீழே சபார்டினேட் எனி ஆஃபீஸராக இருக்கட்டும், அவங்க என்ன பண்ணணும்? அப்போ இந்த மாதிரி விக்டிம்ஸ் வர்றாங்க, அவங்க அது வந்து எனி காது கேட்காதவங்களோ பேச முடியாத நபர்களாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு புரிந்த லாங்குவேஜில் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவதற்கு ஒரு எஜுகேட்டாக தேவைப்படுறாங்க அப்படின்னா அவங்களுடைய உதவியுடன் தான் என்ன பண்ணணும்னா அவங்கள்ட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் வாங்குறதா இருக்கட்டும் எல்லாமே பண்ணணும். அது அவங்களுக்கு புரிஞ்சு அதை பேஸ் பண்ணி தான் அந்த கம்ப்ளைண்ட்டை நீங்கள் வாங்குறதா கூட இருக்கணும். கம்ப்ளைண்ட் வாங்குறத முதற்கொண்டு அவங்களுக்கு அது எப்படி சொல்கிறது, அவங்க அவங்க சொல்ல வரதை இப்போ ஒரு நடுவில் அவங்களுக்கு ஒரு எஜுகேட்டர் வச்சு நீங்கள் வாங்குறீங்கன்னா அது புரிந்ததாக இருக்கும் பட்சத்தில் தான் அந்த கம்ப்ளைண்ட்டை நீங்கள் எழுத முடியும். அவங்களுக்கு என்ன மாதிரியான சட்ட உதவிகள் இருக்குது அப்படின்றத இன்டிமேஷன் பண்ணணும். உங்களுக்கு லீகல் ஐடி இருக்குது, ஸோ என்ன மாதிரியான சட்ட உதவிகள் இருக்கோ அதை அவங்களுக்கு இன்டிமேஷன் பண்ணணும். வேற இந்த மாதிரியான சில அட்வொகேட்ஸ் ஃப்ரம் சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் பீனல்லாம் இருப்பாங்களா, அட்வொகேட்ஸ் இருப்பாங்களா, அவங்களுக்கு வந்து கேன் பி ப்ரொவைடு த ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அஸ் பர் த கவர்மெண்ட் ஸ்கீம். ஸோ இந்த விக்டிம் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இதுபடி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தேவையான ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் ஒன்லி ஃபார் இந்த விக்டிம்ஸ்க்கு மட்டும் சொல்கிறாங்க. ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து அவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு கேஸ் நடத்துகிறதா இருக்கட்டும், ஒரு அட்வொகேட் ப்ரொவைட் பண்ணுறதா இருக்கட்டும், அவங்களுக்கான லீகல் ரைட்ஸை வந்து அவங்களுக்கு இன்டிமேஷன் பண்ணணும். இது ஒரு போலீஸோடைய டியூட்டி. அடுத்து 9th அதில் வந்து சப் ஆர்டர் 9 ஒரு டெஸ்க் மாட்டம், அதாவது பெண்கள் மற்றும் குழந்தைகள் உதவி மையம் அந்த மாதிரி வந்து எல்லா ஸ்டேஷன்லையுமே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க.
இதில் வந்து உமன்ஸ் ரிலேட்டடான அஃபென்ஸ், சைல்டு ரிலேட்டடான அஃபென்ஸ் எல்லாமே வந்து அங்கே வந்து மானிட்டர் பண்ணுவதற்காகவும் அதில் 2 பர்சன்ஸ் வந்து அந்த அமைப்பில் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒன்று வந்து உமன் சப் இன்ஸ்பெக்டர் WSI அப்படின்னு சொல்லுவாங்க. 2 உமன் போலீஸ் கான்ஸ்டபிள்ஸ், பெண் காவலர்கள், 2 பெண் காவலர்கள் வந்து அந்த டெஸ்கில் வந்து இருக்கணும். இது எல்லா ஸ்டேஷன் ஹவுஸ்லேயுமே இருக்கணும்னு சொல்கிறாங்க. இதை மானிட்டர் பண்ணுவதும் அவங்களுடைய சுப்ரீம் ஆஃபீஸருடைய டியூட்டி, லைக் போலீஸ் கமிஷனர், எஸ்பி இவங்க மாதிரி. அப்போது இந்த மாதிரி வரக்கூடிய வழக்குகளை அவங்கள்ட்ட தான் போய் சொல்லணும்னு சொல்கிறோம். பார்த்துங்க, உமன் போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட தான் இன்டிமேஷன் பண்ணணும். இந்த வேர்ட்லாம் பார்த்துருக்கோங்களே, ஒன்லி உமன் போலீஸ் ஆஃபீஸர் தான் இன்ஃபர்மேஷன் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி வரக்கூடிய வழக்குகளை பொறுத்த வரைக்கும் அதுக்குன்னு இப்படி ஒரு ஒரு டெஸ்க் வந்து எல்லா ஸ்டேஷன்லேயுமே இருக்கும். அவங்க தான் இந்த இன்ஃபர்மேஷனை ரிசீவ் பண்ணணும். அவங்க தான் வரக்கூடிய இப்போது டியூரிங் த இன்வெஸ்டிகேஷனில் ஒரு விட்னஸ்ட்டு எக்ஸாமின் பண்ணணும். பட் அவங்க உமன் இட்ஸ் எகெயின்ஸ்ட் த ரேப் சம்மந்தமான வழக்குகள்னா உமன் போலீஸ் ஆஃபீஸர் தான் ரெக்கார்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. பட் அவங்களாம் எங்கேருந்து அப்படின்னா இங்கேருந்து தான் சொல்கிறாங்க. இது எல்லா ஸ்டேஷன்லையும் இருக்குமானா இருக்கும். இப்போ சில விஷயங்கள் வந்து இப்போ மேல் டு மேல் வந்து கான்வர்சேஷன் பண்ண முடியாது. அப்போ அது உமன் கிட்ட சொல்லணும். சில விக்டிம்ஸ்க்காக இருக்கட்டும், சில விட்னஸஸாக இருக்கட்டும், சில அன்கம்ஃபர்டபுளாக இருக்கிறாங்க. அப்போ அந்த கம்யூனிகேஷன் பர்பஸ்க்காக வந்து சில பயத்துக்காகவும் சரி, அது சைல்டாக இருக்கட்டும், உமனாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு விஷயம் எல்லா ஸ்டேஷன்லையுமே இருக்கணும். அதில் இருக்கக்கூடிய பணியாளர்களில் ஒருத்தவங்க பெண் இன்ஸ்பெக்டர் ஆகும், 2 பெண் காவலர்கள் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே, இதோட கண்டினியூஷன் வந்து நெக்ஸ்ட் செஷன் பார்க்கலாம். எனி டவுட்ஸ்? ஓகே, தேங்க்யூ பார்ட்டிசிபென்ட்ஸ். தேங்க்யூ மேம். மேம் இந்த PSO மட்டும் கொஞ்சம் ரிமெம்பர் பண்ண முடியுமா மேம்? சரி, நான் ஹலோ என்ன ரிமெம்பர் சார்? அது PDF அனுப்ப சொல்கிறீங்களா? மேம் இப்போ நீங்கள் PSO அலாங் வித் BNW செக்ஷன் சொன்னீங்களா, அதில் ஒரு சிலது நான் நோட் பண்ணேன், ஒரு சிலது விட்டுட்டேன். கொஞ்சம் ரீகால் பண்ணீங்கன்னா நான் நோட் பண்ணிடுவேன். என்ன சொல்லணும்? இன்னைக்கு பார்த்தது PSOல மட்டும். வந்து சரி சொல்கிறேன். PSOல செக்ஷன் ஆர்டர் 562க்கு வந்து ரெஃப்யூசல் ஆஃப் இன்வெஸ்டிகேஷனுக்கு வந்து CRPCல செக்ஷன் 157 சப்செக்ஷன் 1ல கிளாஸ் B. ஓகே மேம். அதுக்கப்புறம் வேற என்னென்ன சொன்னேன், வேற வந்ததை அப்படியே ஸ்பாட்டை சொல்லி விட்டான். வேற வந்து கேஸ் டைரியில மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு வந்து CRPCல செக்ஷன் செக்ஷன் 192 எல்லாமே CRPC தான். CRPC ஓகே. CRPC இல்ல சாரி BNWS சார். இதுக்கு முன்னாடி சொன்னது CRPC 157 வந்து CRPC சொன்னேன். இந்த கேஸ் டைரி ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் டைம்ல வந்து டைரி ப்ரொசீடிங்ஸ் சம்பந்தமா வந்து சொல்றது வந்து 192 BNWS, CRPCல 172, CRPCல 172. ஓகேவா? ஓகே. அதுக்கப்புறம் PSOல அது என்ன இருக்கு கேஸ் டைரி? ஆக்சுவலி அதுல என்ன கான்செப்ட், இது எல்லாத்தையும் கேஸ் டைரியில மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்காக நான் இதை சொல்லியிருப்பேன். இப்போ இதை CRPCல சொல்லியிருக்காங்களா அப்படின்றதுக்காக அந்த ப்ரொவிஷன் சொல்லியிருப்பேன். ஓகேவா? ஓகே. அதுக்கப்புறம் இடையில அந்த விட்னஸ் ஸ்டேட்மெண்ட், போலீஸ் கிட்ட சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் வந்து நீங்க டியூரிங் த ட்ரையல்ல நீங்க ஒரு எவிடன்ஸா கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா அதை எதுக்காக சொல்லியிருப்பேன்னா, அந்த லோக்கல் இன்வெஸ்டிகேஷன் டைம்லயோ இல்ல விட்னஸ்லயோ வந்து விசாரிக்கலாம். ஸோ அதெல்லாம் எல்லா கேஸ் டைரியில மெயின்டைன் பண்ணணும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாமே வாங்கும். பட் இதை வந்து நீங்க கோர்ட்ல பயன்படுத்த முடியாது. அதே போல நீங்க இப்போ எந்த சுச்சுவேஷன்ல வந்து அந்த டைரியில நோட் பண்ண வேண்டியது இல்லை அப்படின்னு சொன்னீங்கல்ல. ஸோ கேஸ் ரிலேட்டடான மேட்டர்ஸ், பட் கேஸ் இப்போ CD வந்து டெய்லியும் போட்டுட்டே இருப்பாங்க. ஸோ இன்னைக்கு நான் இவங்க கிட்ட போனேன், இன்னைக்கு சம்பவத்தை பார்த்தேன், இன்னைக்கு அவனை அரெஸ்ட் பண்ணேன், இன்னைக்கு மெடிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ நீங்க இதை வந்து நீங்க சொன்னீங்க, பட் ஆனா எனக்கு அது சரியா கேட்ச் ஆகல. இல்ல ஆக்சுவலி அது எது சொன்னேன்னா, இப்போ FIR ரெஜிஸ்டர் பண்ண உடனே வந்து இன்வெஸ்டிகேஷன்ஸ் நாட் நெசசிட்டி அப்படின்னு தோணும்.
அதுக்கு வந்து ஒரு லோக்கல் இன்வெஸ்டிகேஷனும் ப்ரிலிமினரி இன்கொயரிலாம் கண்டக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதுக்காக அந்த இன்வெஸ்டிகேஷன் சம்பந்தமாக மெயின்டைன் பண்ணக்கூடிய அந்த டைரியில வந்து இதெல்லாம் நோட் பண்ணி, ஏன்னா ஒவ்வொரு நாள் என்ன நடந்துச்சுன்றத வந்து இருந்தால் தான் நான் நோட் பண்ண முடியும். எனக்கு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் வந்து நான் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறேன். எனக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே எனக்கு தெரிஞ்சிச்சு நான் ஒரு எந்த ஒரு ப்ரிலிமினரி இன்கொயரியுமே கண்டக்ட் பண்ணல. இமீடியட்டாகவே நான் ரெஃப்யூஸ் பண்ணலான்னு சொன்னேன் நான். பட் இதே ஒரு என்கொயரி கண்டக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிய வருது அப்படின்னா, அந்த என்கொயரி ரிப்போர்ட் லைக் எப்படி ஒரு ஃபைனல் ரிப்போர்ட் அந்த மாதிரி ஒரு என்கொயரி ரிப்போர்ட் ப்ளஸ் அந்த எஃப்ஐஆர் காப்பி இது எல்லாத்தையுமே சேர்த்து நீங்கள் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு சென்ட் பண்ணணும். என்ன காரணத்துக்காக நான் வந்து ரெஃப்யூஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு அந்த மாதிரி தான் நான் சொல்லியிருப்பேன். ஓகே ஓகே ஓகே, வேற என்ன ரிலேட்டட் ப்ரொவிஷன்னா வந்து அது நிறைய சொன்னாங்க சார். எல்லாருக்குமே வேணுமா? மெடிக்கல் எக்ஸாமினேஷன் சொன்னீங்க. ஓகே, மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து சிஆர்பிசியில் சாரி பிஎன்டபிள்யூஎஸ்ல சொல்கிறேன். செக்ஷன் 50 அக்யூஸ்ட் வந்து ஆஃப்டர் அரெஸ்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 53 பிஎன்டபிள்யூஎஸ். இதுக்கு முன்னாடி 53A இருந்தது இல்லமா சிஆர்பிசி? ஆமாம் 54 53A 54 சிஆர்பிசியில் 54 அது அந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வேற. நான் சொல்றது நம்ம வந்து மெடிக்கல் அக்யூஸ்ட் வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்றது. இப்போ ஆஃப்டர் அரெஸ்ட் பண்ண முன்னாடிலாம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணுவாங்க. அதே போல 164A வந்து அது ரேப் விக்டிம் டு மெடிக்கல் எக்ஸாமினேஷன். ஓகேவா? அது விக்டிம்க்கு வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன். அதே மாதிரி இது பிஎன்டபிள்யூஎஸ்ல நம்ம இருக்கு 164A 184 ஐ திங்க் 184. 184. இந்த 53 ஆஃப் பிஎன்டபிள்யூஎஸ்க்கு டிகே பாஸ் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால்ல கைட்லைன் நம்பர் 8 டிகே பாஸ் ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் ப்ரொசீஜர் ஆஃப் அரெஸ்ட் கைட்லைன் நம்பர் 8. அதுக்கப்புறம் மற்ற 51 எக்ஸாமினேஷன் ஆஃப் அரெஸ்டா இருக்கட்டும் 52 எக்ஸாமினேஷன் அரெஸ்டா இருக்கட்டும் அது ரெண்டுமே வேற கான்செப்ட் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அது ரெண்டும் ஒண்ணு இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் செக்ஷன் 47 ஆஃப் பிஎன்டபிள்யூஎஸ்ல சப்செக்ஷன் 2 அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அது அதர் தென் நான் பெயிலபிள் அஃபென்ஸாக இருக்குது. அதாவது பெயிலபிள் அஃபென்ஸாக இருக்குது அப்படின்னா அக்யூஸ்ட் கிட்ட இன்டிமேஷன் பண்ணணும், உனக்கு இந்த மாதிரி பெயில்னு ஒரு ரைட்ஸ் இருக்குதுப்பா, அதை விட உனக்கு ஷூரிட்டிலாம் இருந்துச்சுன்னா அதை கூட்டிட்டு வா அப்படின்னா அந்த ரைட்டை வந்து அவனுக்கு வந்து இன்டிமேஷன் பண்ணணும். 47 இதை எதுக்கு சொல்லியிருப்பேன்னா உமன் பிரிசனருக்கு வந்து பர்டிகுலரா இதை மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அந்த உமன் பிரிசனர் வந்து இது ரிலேட்டடா பிஎஸ்ஓ ஞாபகப்படுத்த முடியுமா? பிஎஸ்ஓல தான் வந்து இதை எங்க சொல்லியிருப்பாங்கன்னா இந்த ஆர்டர்ல உமன் பிரிசனரை வந்து அன்னெசரியாக நீங்க ஸ்டேஷன் கஸ்டடியில நீங்க வச்சிருக்க கூடாது. அது வந்து உமனா இருக்கட்டும் யாரு இந்த 47 பொறுத்த வரைக்கும் உமன் எக்ஸ்பிரஸா மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க. ஜென்ரலா அக்யூஸ்ட் தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த அக்யூஸ்ட் உமனாக இருக்கும் பட்சத்தில் வந்து அது ஒரு பெயிலபிள் அஃபென்ஸாக இருக்குதுன்னா நீங்க உடனே அவங்கள வந்து ஸ்டேஷன் பெயில விட்டுறணும். ஐ மீன் பெயில் கொடுத்துடணும். எந்த ஒரு அன்னெசரியான ஒரு டிலேயும் இருக்கக்கூடாது. அவங்கள ரொம்ப நேரம் கஸ்டடியில் வச்சிருக்க கூடாதுன்றதுக்காக இந்த ப்ரொவிஷனை அப்போ அது எங்கே சொல்லியிருக்கிறாங்க அவங்க பெயிலபிள் அப்பன்னா ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு எங்கே சொல்லியிருக்காங்க அப்படின்றதுக்காக இந்த செக்ஷனை வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். செக்ஷன் 47 சப்செக்ஷன் 2 ஆஃப் பிஎன்டபிள்யூ. ஓகேண்ணா. அப்புறம் வேற என்ன சொல்லலாம், அவ்வளோதான் சார் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இடையில வந்து இந்த மாதிரி சில 569 பிஎஸ்ஓ சொன்னீங்களே, நீங்க பிஎஸ்ஓ அதுவும் தான் நீங்க எனக்கு சொல்லுங்க. நீங்க பிஎன்டபிள்யூ செக்ஷன் மட்டும் தான் சொல்றீங்க. அதான் சார் அதுல வந்து பிஎஸ்ஓல இருந்து வந்து ஆர்டர் 565 தான் சார் இருக்கும். அது எனக்கு ஒரு சில பிஎன்டபிள்யூஎஸ் பார்த்துட்டு இந்த பிஎஸ்ஓ வந்து அதை மேட்ச் பண்ண முடியல. அது மறந்துடுது. படிக்க உங்களால மேட்ச் பண்ண முடியும். இங்க உள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இப்போ அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா 1 2 அதுலதான் நிறைய இப்போ ஆர்டர்ஸ்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல நிறைய சொல்லி வச்சிருக்கானுங்களே. இப்போ நமக்கு சிஆர்பிசில இல்ல பிஎன்டபிள்யூஎஸ்ல ஒரு செக்ஷன் தான் அது மட்டும் சொல்லுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 16 நீங்க சொன்னீங்கல்ல 184னா மெடிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து ரேப் விக்டிம், அது மட்டும் தான் அதில் பேசுது. பட் ஆனா இங்க அந்த ப்ரொசீஜர்ஸ் ஆர்டர்ஸ் கீழே நிறைய சப்செக்ஷன் இருக்கு. அது நம்ம எப்படி மொத்த ஆர்டரையும் மென்ஷன் பண்ணிடலாமா அப்படி பிஎஸ்ஓன்னு சொல்லி? அதுக்கு மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா
இப்போ ஜியோ நம்பர் 342 ஜூலை 20 பிப்ரவரி 1906 ஒரு விஷயத்த ஆட் பண்ணியிருப்பாங்க. அதை மேலே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து கொஸ்டின் வந்து நீங்கள் 565 வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்கள் மென்ஷன் பண்ணால் போதும் ஆர்டரில். ஏன்னா நமக்கு ரொம்ப ஸ்பெசிஃபை, ஓகே. நமக்கு சிஆர்பிசி பிஎன்டபிள்யூஎஸ் மாதிரிலாம் கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. இந்த சப்செக்ஷன் என்ன சொல்லுது 569 என்ன மேம்? உமன் 565 565 போலீஸ் ஆர்டர்ல 565. பண்ணிட்டு இருக்கேன். போலீஸ் ஓகே ஆர்டர்ல ஓகே. அதுல வந்து 7 இருக்கும் பாருங்களேன். பிரிங் ஆஃப் உமன் டு போலீஸ் ஸ்டேஷன் ஃபார் என்கொயரி அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த 565 எடுத்து பாத்தீங்கன்னா அதுலதான் இந்த இப்ப நான் சொன்ன கான்செப்ட் வரும். அது பெயிலபிள்னா உடனே அவங்கள ரிலீஸ் பண்ணிடணும் அப்படின்ட்டு. பெயில் ரிலீஸ் இருக்குன்னு சொல்லி பண்ணணும்னா இன்டிமேட் பண்ணனும். ப்ளஸ் இன்டிமேஷன் பண்ணா ரிலீஸ் பண்ணணும். பட் இதுக்கு ரிலேட்டடா எங்கன்றதுக்கு தான் இந்த இந்த ரூல் வந்து இந்த செக்ஷன் சொல்லுங்க. செக்ஷன் 40. ஓகே மேம். அவ்வளவுதான் சார் சொன்னேன் நினைக்கிறேன். 47. ஓகே மேம் மேம். இதுக்கு எக்ஸாம்ல கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க மேம்? எக்ஸாம்பிள் அவங்க அதை சொன்னேன்ல, அவங்களுக்கு வந்து கான்செப்ட் நல்லா தெரிஞ்சிருந்தா போதும். பிஎஸ் ஓவர் பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் நமக்கு அந்த ஆர்டர் இப்போ நமக்கு வந்து இப்போ சிஆர்பிசியில் கேட்க மாட்டோம் 173 சப்செக்ஷன் 2 இது அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் செக்ஷனாவோ அந்த மாதிரி கேட்க மாட்டாங்க. நமக்கு கான்செப்ட் தெரிஞ்சா போதும். அதனால தான் உங்களுக்கு வந்து கான்செப்ட் மட்டும் நான் சொன்னேன் நான். சார் எக்ஸாம்பிளுக்கு அடுத்த செஷன்ல வந்து ஒரு கொஷின் எடுத்து பார்க்கலாம் எப்படி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஓகே மேம். மேம் லாஸ்ட் டைம் நடந்த மெயின்ஸோட கொஸ்டின் பேப்பர் அவைலபிளா இருக்காங்க மேம்? இல்லைங்களே மேம், நான் வேணா பார்த்துட்டு வரேன். ஓகேங்க மேம். மேம் உங்க நம்பர் கொஞ்சம் இதுல ஷேர் பண்றீங்களா மேம் சாட் பாக்ஸ்ல? இதான் பண்றேன். ஓகே மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். கிளாஸ் நல்லா இருந்தது. ரொம்ப நன்றிங்க சார். சரி, தேங்க்யூ. நம்ம கிளாஸ் வைண்ட் அப் பண்ணி. தேங்க்யூ மேம். வந்துச்சா மேம்? ராஜேஸ்வரி மேம். ஓகே.